ரைட், சரிங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாமா? ஐ திங்க் அது ஒரு இதை பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன் இல்லையா? ரயில்வேஸ்ல இந்த கேஜஸ் பார்த்துட்டோம், இந்த டேட்டாஸ் பார்த்தாச்சு, ரயில்வே ஜோன்ஸ் பார்த்தாச்சு, யுனெஸ்கோ அப்ரூவல் பண்ணது பார்த்தாச்சு, கமிட்டிஸ் பார்த்தாச்சு, விவேக் எக்ஸ்பிரஸ், கொங்கன் ரயில்வேஸ், ரயில்வே மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டைமண்ட் குவாடிலேட்டரல் ப்ராஜெக்ட் இல்லையா? இதனை பார்க்கணும். எஸ் சார். ரைட், டைமண்ட் குவாடிலேட்டரல் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை, மும்பை, கொல்கத்தா, டெல்லி, இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான 4 பிளேசஸை கனெக்ட் பண்றது. சரிங்களா? ஆல் ஓவர் இந்தியா கனெக்ட் பண்றதுக்காக ஒரு பிளான் தான் இந்த டைமண்ட் குவாடிலேட்டரல் ப்ராஜெக்ட். இது வந்து பண்ணி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ்ல இறங்கியிருக்காங்க. இன்னும் இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகல. சரிங்களா? சென்னை வந்து எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கா? அதாவது நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சென்னை வந்து சவுத்ல இருக்கு, கொல்கத்தா எங்க இருக்கு? ஈஸ்ட்ல இருக்கு, டெல்லி நார்த்ல இருக்கு, மும்பை வெஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? இதை 4ஐயும் இப்படி கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த டைமண்ட் குவாடிலேட்டரல் ப்ராஜெக்ட். சரிங்களா? வைர நாற்கர திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வைர நாற்கர திட்டம். இது இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ரயில்வே பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட் ஆகல, ரோட்ல இருக்கு. சரிங்களா? ரோட்வேஸ்ல இந்த டைமண்ட் குவாடிலேட்டரல் ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ரோட்வேஸ்ல இருக்கு. சரியா? அடுத்தது மெட்ரோ ரயில். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட் மெட்ரோ எங்க விட்டாங்க? கல்கத்தா சார். கல்கத்தா. நோட் பண்ணிக்கிங்க. ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல வந்து கல்கத்தான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? மெட்ரோ ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து கல்கத்தால இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரைட், ஓகே. அதை தாண்டி நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய பிளேசஸ் டெல்லி, பெங்களூர், குர்ஹான், ஜெய்ப்பூர், சென்னை, ஹைதராபாத், கொச்சி, லக்னோ, அகமதாபாத், நாக்பூர், நொய்டா. சரிங்களா? இந்த 12 பிளேசஸ்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மெட்ரோ வந்து ப்ராசஸ்ல இருக்கு, அதாவது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறதுலாம் நமக்கு வந்து இங்க கொடுக்கல. இங்க எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, மெட்ரோ வந்து ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? சோ இந்த 12 பிளேசஸ் கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதாவது புதுசா மெட்ரோ பத்தி வருது அப்படின்னா கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து இதுல வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்களா? நியூஸ்ல ஏதாவது மெட்ரோ பத்தி கேட்டாங்க, கேள்விப்படுறீங்க அப்படின்னா உடனே டக்குன்னு நோட் பண்ணி வச்சிருங்க. சென்னை, நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். ரைட். ரோட்வேஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரோட்வேஸ் பார்க்க போறோம். சரிங்களா? இது வரைக்கும் ரயில்வேஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ரோட்வேஸ். இந்த ரோட்வேஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நாக்பூர் பிளான் 1943 நாக்பூர் பிளான்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ரோட்வேஸை வந்து 4 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. சரிங்களா? எங்க வந்து ரோட்வேஸை 4 டைப்பா கிளாசிஃபை பண்ணாங்க அப்படிங்கிறது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். எங்க அப்படின்னா 1943 நாக்பூர் பிளான் டியூரிங் தி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். சரிங்களா? விடுதலை போராட்டத்தின் போது நாக்பூர் திட்டம் அப்படின்னு சொல்லி 1943 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? நாக்பூர் திட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 1943 நாக்பூர் பிளான் 1943. இதுலதான் இந்த ரோட்வேஸை 4 கேட்டகரிஸா கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. ஒன்னு நேஷனல் ஹைவேஸ், அடுத்தது ஸ்டேட் ஹைவேஸ், அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், அடுத்தது வில்லேஜ் ரோட்ஸ். சரிங்களா? நேஷனல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ், டிஸ்ட்ரிக்ட் ரோடு, வில்லேஜ் ரோடு அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதை அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. சாலை வழிகள் 1943 நாக்பூர் திட்டத்தின்படி 4 வகைகளாக பிரிக்கப்பட்டது. தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை, மாவட்ட நெடுஞ்சாலை, கிராமப்புற சாலை.
தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை, மாவட்ட சாலைகள், கிராமப்புற சாலைகள், நேஷனல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ், டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், வில்லேஜ் ரோட்ஸ். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கண்ணா. வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா? எஸ் சார். சரிங்க, நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். ஓகே. அடுத்து பாருங்க, இந்தியன் ரோட் நெட்வொர்க் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு. சரிங்களா? வேர்ல்டுலயே நம்மளோட ரோட் நெட்வொர்க் வந்து எந்த பிளேஸ்ல இருக்கு? செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. உலகத்திலேயே சாலை வழியில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. செகண்ட் லார்ஜஸ்ட் நெட்வொர்க் இன் த வேர்ல்டு. சரிங்களா? இந்தியா ஹஸ் a road network of over 8 million kilometer. நம்மளோட டோட்டலா எவ்வளவு இருக்குன்னா அப்புறம் ஒரு ஆவரேஜா 8 மில்லியன் கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம என்ன வச்சிருக்கோம்? ரோட்வேஸ் வந்து வச்சிருக்கோம். சரிங்களா? ரைட். இந்த நேஷனல் ஹைவேஸ் இருக்கு இல்லையா, இத வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதும் அதே மாதிரி மெயின்டைன் பண்றதும் யாரு சார் அப்படின்னா சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். சரிங்களா? CPWD அப்படின்னு சொல்லி சொல்றோம். PWD அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல சென்ட்ரல் PWD. சரிங்களா? சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் என்ன பண்றாங்க? இந்த நேஷனல் ஹைவேஸை ஃபுல்லாவே பாத்துக்கிறாங்க. சரிங்களா? இந்திய சாலைகள் சராசரியாக 8 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவு கொண்டவை. தேசிய நெடுஞ்சாலைகள் மத்திய பொதுப்பணித்துறையினால் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. மத்திய பொதுப்பணித்துறையினால் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. மத்திய பொதுப்பணித்துறையினால் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. சரிங்க, இந்த ஹைவேஸ்க்கு நம்பர் கொடுப்பாங்க. சரிங்களா? NH10, NH11, NH12 இந்த மாதிரி வந்து நீங்க கேள்விப்படுவீங்க. பாத்தீங்கன்னா ஹைவேஸ்க்கு நம்பர்ஸ் கொடுப்பாங்க. இந்த நம்பர்ஸ் எதை பேஸ் பண்ணி சார் கொடுக்குறாங்க அப்படின்னா நார்த் டு சவுத். சரிங்களா? நார்த்ல இருந்து சவுத் வருது, இப்படி இருக்கு. அதாவது நமக்கு வந்து வெர்டிகலா இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து எல்லாமே ஈவன் நம்பர். சரிங்களா? டெல்லியில இருந்து சென்னை, நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நியூ டெல்லி டு சென்னை வருது அப்படின்னா அது எல்லாமே எப்படி இருக்கு? நமக்கு வந்து ஈவன் நம்பர்ஸ்ல இருக்கு. சரிங்களா? அந்த வேல்யூஸ் எல்லாமே ஈவன் நம்பர்ஸ்ல இருக்கு. இதுவே ஈஸ்ட் டு வெஸ்ட் ஹரிசாண்டல் அப்படின்னா, சரிங்களா, ஹரிசாண்டல் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படி கொடுக்குறாங்க? ஆட் நம்பர்ஸ்ல நம்பரிங் கொடுக்குறாங்க. சரிங்களா? NH47 அப்படின்னு உங்களுக்கு வருது அப்படின்னா அது கண்டிப்பா இப்படிதான் இருக்கும், ஈஸ்ட் டு வெஸ்டா தான் இருக்கும். இது NH20 அப்படின்னா அது நார்த் டு சவுத்தா தான் இருக்கும். புரியுதா எப்படி கிளாசிஃபை பண்றாங்க நம்பரை வச்சு அப்படின்னு? நோட் பண்ணிட்டீங்களா? என்னக்கு நான் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்ல. ரைட், ஓகே. ஒருவேளை நீங்க பேசுறது எனக்கு கேட்கலையோன்னு ஒரு டவுட்டா இருக்கு. சரிங்க, இம்பார்ட்டன்ட் ஹைவேஸ் நான் ரொம்ப மினிமமா மட்டும் தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? NH1 அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இடையில இருக்கக்கூடியது. சரிங்களா? NH16 அப்படிங்கிறது கொல்கத்தா டு சென்னை, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் இருக்கக்கூடியது NH16 அப்படின்னு சொல்லி சொல்றோம். NH19 அப்படிங்கிறது டெல்லி டு கொல்கத்தா. சரிங்களா? NH19 அப்படிங்கிறது டெல்லியில இருந்து கொல்கத்தா வரைக்கும் போறது. NH27 செகண்ட் லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே இன் இந்தியா. சரிங்களா? NH27 தான். எங்க அப்படின்னா குஜராத் டு அஸ்ஸாம். சரிங்களா? இப்படி ஹரிசாண்டலா போறது. போர்பந்தர் எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கா? குஜராத் டு சில்சார் இது எங்க இருக்கு அப்படின்னா அஸ்ஸாம்ல இருக்கு. சரிங்களா? சோ குஜராத் டு அஸ்ஸாம் வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் செகண்ட் லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே இன் இந்தியா. அப்போ லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே இன் இந்தியா எது சார் அப்படின்னா NH44. இது எங்க இருக்கு அப்படின்னா ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி. சரிங்களா? தட் இஸ் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து எங்க வரைக்கும் இருக்கு? கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு. சரிங்களா? NH48 அப்படிங்கிறது டெல்லி, மும்பை, சென்னை இந்த பிளேசஸ கனெக்ட் பண்ணுது. டெல்லி, அடுத்தது மும்பை, சென்னை இப்படி வருது. டெல்லி மகாராஷ்டிரா வழியா சென்னை வரக்கூடியது NH48. சரிங்களா? இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க.
நோட் பண்ணியாச்சா? Sir, just a minute. சீக்கிரம் நோட் பண்ணுங்க. நான் ரொம்ப செலக்டிவா தான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். ரைட், ஓகே. சரிங்க, அடுத்தது நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சரிங்களா? NHDP, தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம், சரிங்களா? இவங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்த NHDP கண்ட்ரோல்ல தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த கோல்டன் குவாடிலேட்டரல் கான்டென்ட், சரிங்களா? ஆல்ரெடி நான் சொன்னேன் ரயில்வேல இப்பதான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரோட்வேஸ்ல அது ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, சரிங்களா? அதாவது ஆல் ஓவர் இந்தியாவை அவங்க என்ன பண்றாங்க, ரோட்வேஸ்ல கனெக்ட் பண்றாங்க. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் இந்த 4 டைரக்ஷனையும் அவங்க கவர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் தான் என்ன அப்படின்னா கோல்டன் குவாடிலேட்டரல், சரிங்களா? தங்க நாற்கரம். அது வந்து டைமண்ட் குவாடிலேட்டரல் சொன்னோம், வைர நாற்கரம்னு சொன்னோம். இது வந்து தங்க நாற்கரம், கோல்டன் குவாடிலேட்டரல், சரிங்களா? இப்ப பாருங்க, டெல்லியில இருந்து கல்கத்தா வரைக்கும், டெல்லி டு கல்கத்தா 1453 கிலோமீட்டர், சரிங்களா? அதே மாதிரி டெல்லி டு மும்பை 1419 கிலோமீட்டர், மும்பை டு சென்னை 1290 கிலோமீட்டர், சென்னை டு கொல்கத்தா 1684 கிலோமீட்டர், சரிங்களா? இதுதான் அந்த கோல்டன் குவாடிலேட்டரல் கண்டென்ட், சரிங்களா? கோல்டன் குவாடிலேட்டரல் வந்து எப்படின்னா இங்க டெல்லி, இங்க மும்பை, இங்க சென்னை, இங்க கொல்கத்தா, சரிங்களா? இதை கனெக்ட் பண்றதுதான் இவங்களோட ஒர்க். டோட்டலா எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னா 5846 கிலோமீட்டர், சரிங்களா? இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 5846 கிலோமீட்டர். இதுல அதிகமா எங்க சார் இருக்கு அப்படின்னா ஆந்திராவில தான் அதிகமா போகுது, சரிங்களா? ஆந்திராவில தான் அதிகமா போகுது. எவ்வளவு அப்படின்னா 1016 கிலோமீட்டர், சரிங்களா? ஆந்திரா வழியா 1016 கிலோமீட்டர் போகுது. உத்தரப்பிரதேஷ்ல 753 கிலோமீட்டர், ராஜஸ்தான்ல 723 கிலோமீட்டர், சரிங்களா? தங்க நாற்கர பாதை டெல்லி டு கொல்கத்தா, டெல்லி டு மும்பை, மும்பை டு சென்னை, சென்னை டு கொல்கத்தா. மொத்த நீளம் 5846 கிலோமீட்டர். அதில் ஆந்திர பிரதேசத்தில் அதிகப்படியாக 1016 கிலோமீட்டரும், உத்தரப்பிரதேசத்தில் 753 கிலோமீட்டரும், ராஜஸ்தானில் 723 கிலோமீட்டரும் பயணிக்கிறது, சரிங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? 1 minute. ஓகே. சார் லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் இன்னொரு டைம் சொல்லுங்க. மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5846 கிலோமீட்டர். டோட்டல் லென்த் ஆஃப் த கோல்டன் குவாட்ரிலேட்டரல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5846 கிலோமீட்டர். இதுல மேக்சிமம் லென்த் எங்க போகுது அப்படின்னா ஆந்திராவில் இருக்கு, சரிங்களா? இதில் அதிகபட்ச நீளம் ஆந்திர மாநிலத்தில் 1016 கிலோமீட்டரும், உத்தரப்பிரதேசத்தில் 753 கிலோமீட்டரும், ராஜஸ்தானில் 725 கிலோமீட்டரும் உள்ளது. மேக்ஸிமம் லென்த் ஆந்திர பிரதேஷ்ல 1016 கிலோமீட்டர், உத்தரப்பிரதேஷ்ல 753 கிலோமீட்டர், ராஜஸ்தான்ல 725 கிலோமீட்டர். ஓகேவா? எஸ் சார், தேங்க்யூ சார். ஓகே, ரைட். சரிங்க, அடுத்தது பாருங்க, நார்த் சவுத் அண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார்ஸ். நார்த் டு சவுத் அண்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட் காரிடார்ஸ், சரிங்களா? வடக்கு டு தெற்கு மற்றும் கிழக்கு டு மேற்கு இணைப்புகள். இது ஒண்ணு இல்ல, நார்த் டு சவுத் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி, சரிங்களா? ஈஸ்ட் டு வெஸ்ட் அப்படின்னா போர்பந்தர் டு சிலிச்சர். இது எல்லாத்தையும் யார் தான் பாத்துக்கிறா அப்படின்னா இந்த
NHDP தான் சரிங்களா. NHDP யோட கண்ட்ரோல்ல தான் இந்த எல்லாமே இருக்கு. நார்த் டு சவுத் காரிடார், அதே மாதிரி ஈஸ்ட் டு வெஸ்ட் காரிடார் சரிங்களா. இது எல்லாமே இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நார்த் டு சவுத்தும் ஈஸ்ட் டு வெஸ்டும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க சரிங்களா. இப்போ நார்த்ல இருந்து சவுத் அப்படின்னா இந்த இடத்துல வருதா, அதே மாதிரி ஈஸ்ட் டு வெஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க இல்லையா. அப்படி மீட் பண்ணக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னா ஜான்சி, தட் இஸ் கம்ஸ் அண்டர் உத்தரப்பிரதேஷ் சரிங்களா. அந்த பிளேஸ் எங்க இருக்கு, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு சரிங்களா. என்ன பிளேஸ், ஜான்சி சரிங்களா. ஜான்சி அப்படிங்கிற பிளேஸ்ல மீட் பண்ணிக்கிறாங்க. யார் யாரு, நார்த் சவுத் காரிடாரும் ஈஸ்ட் வெஸ்ட் காரிடாரும் சரிங்களா. வடக்கு தெற்கு சாலைகளும் கிழக்கு மேற்கு சாலைகளும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஜான்சி என்ற பகுதியில் சந்தித்துக் கொள்கின்றன. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, டு அப்கிரேட் 12,109 kilometer national highways with 4 lanes on build operate transfer basis, BOT. BOT அப்படின்னா என்னங்க, build operate transfer. Any idea what is BOT? சரிங்க, ரைட். நான் சிம்பிளா உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஒண்ணு இல்ல, கவர்மெண்ட் பிரைவேட் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி சரிங்களா, பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸோட ஹெல்ப்னால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிப்பாங்க சரிங்களா. ஒன்னா பிரைவேட்டுக்கு கான்ட்ராக்ட் விட்டுருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பிரைவேட் வந்து அந்த ரோட கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க அதுல என்ன பண்ணுவாங்க, டோல்கேட் வச்சு அவங்க ஒரு பர்டிகுலர் இயர்ஸ்க்கு அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரோட யாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க, கவர்மெண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க சரிங்களா. இந்த ப்ராசஸ் தான் BOT அப்படின்னு சொல்லி சொல்றோம், புல்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்பர் பேசிஸ் சரிங்களா. இதுல கிட்டத்தட்ட 12,109 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவேஸ் என்ன பண்றாங்க, 4 லேன்ஸா மாத்துறாங்க சரிங்களா. ரைட். அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் சிங்கிள் லேன் ஹைவே எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்றாங்க, 2 லேன் ஹைவேவா மாத்துறது. 4 லேன் ஹைவேஸ் இருந்துச்சு அப்படின்னா 6 லேன் ஹைவேஸா மாத்துறது சரிங்களா. இதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு வழி தடங்களை 2 வழி தடங்களாகவும் 4 வழி தடங்களை 6 வழி தடங்களாகவும் மாற்றுதல் அப்படின்னு மட்டும் சிம்பிளா எழுதிக்கிங்க. அதாவது அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா அப்டேட், ரோட வந்து அப்கிரேட் பண்றது சரிங்களா. எங்கெல்லாம் நெசசிட்டி இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே லேன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றது. இதெல்லாம் யாரோட ஒர்க்னு பார்த்துட்டு இருக்கோம், BOT. NHDP. BOT அப்படிங்கிறது ஜஸ்ட் ப்ராசஸ் சரிங்களா. அது வந்து ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஒர்க் பண்றாங்க. இதெல்லாமே கண்ட்ரோல் பண்றது NHDP. BOT அப்படிங்கிறது கவர்மெண்ட்டும் பிரைவேட்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் சரிங்களா. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ரைட். சரிங்க, அடுத்தது பாருங்க, பாரத் மாலா ப்ராஜெக்ட். இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2015ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா இம்ப்ரூவிங் தி குவாலிட்டி ஆஃப் ரோட்ஸ் சரிங்களா. ரோடோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்றது தான் இவங்களோட முக்கியமான ஒர்க். அதை தாண்டி இவங்களோட இன்னொரு ஒர்க் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிங் 9,000 kilometer ஆஃப் எக்கனாமிக் காரிடர் சரிங்களா. பொருளாதார இணைப்புகளை வந்து ஒரு 9,000 கிலோமீட்டருக்கு பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி ரோடு போடணும், அதான் அவங்களோட மெயின் ஒர்க் சரிங்களா. இம்ப்ரூவ் போர்ட் கனெக்டிவிட்டி அண்ட் கோஸ்டல் ரோட்ஸ். துறைமுகத்துக்கும் கடற்கரைக்கும் என்ன பண்ணும், அவங்க வந்து ரோட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணணும் சரிங்களா. அதுதான் வந்து இந்த பாரத் மாலா ப்ராஜெக்டோட மெயின் திங் ஓகேங்களா. ஏன்னா நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துறைமுகத்துக்கும் ஏதாவது ஒரு சிட்டிக்கும் வந்து மெயினான ரோட்ஸ் வந்து எந்த டிராபிக்கும் இல்லாம நமக்கு இருந்தாதான் நமக்கு என்ன ஆகும், கூட்ஸோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் இல்லையா. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணோம், எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, சூயஸ் கால்வாய், சூயஸ் கேனல்ல வந்து ஒரு கப்பல் மாட்டிக்கிச்சு, எவ்வளவோ கோடி கணக்குல ஒவ்வொரு நாளும் இவ்வளவு கோடி லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க இல்லையா. ஏன் அப்படின்னா அந்த கூட்ஸ் வந்து டிரான்ஸ்பர் ஆகல, எல்லாமே ஸ்டாக்னண்டா நிக்குது. சோ அப்படி நிக்கிறப்ப என்ன ஆயிடும், கண்டிப்பா லாஸ் ஆகும் இல்லையா. லாஸ் ஆகும், நம்மளால கரெக்டான எஃபிஷியன்சில எதுவுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சோ அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பாரத் மாலா ப்ராஜெக்ட் அப்படிங்கறத இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதுல இவங்களோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா
ரோடோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். எக்கனாமிக் காரிடர் 9000 கிலோமீட்டருக்கு இந்தியா ஃபுல்லா எக்கனாமிக் காரிடர், அதாவது பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி ரோடு போடணும். சரிங்களா? அது எதுக்கு எல்லாமே எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். முக்கியமா வந்து முக்கியமான ஏர்போர்ட்ல, முக்கியமான ஹார்பர், இங்க இருந்து முக்கியமான சிட்டிஸ்க்கோ இல்ல வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கோ போயிட்டு வர மாதிரி ப்ராப்பரான ரோட்ஸ் வந்து பில்ட் பண்ணும். இதுதான் இதோட வேல்யூ, சரி வேலை. சரிங்களா? இந்த பாரத் மாலா ப்ராஜெக்டோட மெயின் மோட்டோ இதுதான். புரியுதா? எஸ் சார். ரைட். சார் ஃபோர்த் பாயிண்ட் மட்டும் ஒன் செகண்ட் சொல்லுங்க சார். இம்ப்ரூவ் போர்ட் கனெக்டிவிட்டி அண்ட் கோஸ்டல் ரோட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, துறைமுகங்கள்ல இருந்து வருது இல்லைங்களா, துறைமுக இணைப்புகள், அதே மாதிரி கடற்கரை பாதைகளை மேம்படுத்துதல். சரிங்களா? அதாவது ஹார்பர்ல நம்ம வந்து போர்ட் பார்ப்போம், மேஜர் போர்ட், மைனர் போர்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கு இந்தியாவுல. சரிங்களா? ஒவ்வொரு போர்ட்ல இருந்தும் அந்த கண்டெய்னர்ஸை ப்ராப்பரா அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கோ இல்ல வந்து அதை எப்படி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரோட்ஸோட கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றது. சரிங்களா? டைரக்டா போர்ட்ல இருந்து ஈஸியா வெளியில வர மாதிரி கிரியேட் பண்றது அந்த வேல்யூ ஒர்க். ஓகேவா? ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். சரிங்க, நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏர்வேஸ். சரிங்களா? வான்வெளி. ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் வந்து தனியா ஸ்டார்ட் பண்றாரு. எங்க அப்படின்னா கராச்சி 1931. சரிங்களா? அதாவது மும்பை டு கராச்சிக்கு சோலோ பிளைட், மும்பை டு கராச்சிக்கு சோலோ பிளைட் எப்போ அப்படின்னா 1931ல. யாரு சார் அப்படின்னா ஜேஆர்டி டாடா. சரிங்களா? ஜேஆர்டி டாடா என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் பர்சன் ஒரு சோலோ பிளைட் வந்து எடுத்துக்கிறாரு, மும்பை டு கராச்சிக்கு ஸ்டார்ட் பண்றாரு. சரிங்களா? 1935ல டாடா ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்றாங்க, ஆப்ரேட் பண்றாங்க. மும்பை அண்ட் திருவனந்தபுரம் இங்க எல்லாமே இருக்கு. சரிங்களா? ஆபரேஷன் பிட்வீன் மும்பை அண்ட் திருவனந்தபுரம். அண்ட் 1937 மும்பை அண்ட் டெல்லி. சரிங்களா? 1931ல மும்பை அண்ட் கராச்சி, 1935 மும்பை அண்ட் திருவனந்தபுரம், 1937 மும்பை அண்ட் டெல்லி. இப்படி எல்லாமே இந்த டாடா ஏர்லைன்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஆயிடுது அப்படின்னா 1953ல, சரிங்களா, 1953ல பிரைவேட் ஏர்லைன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்றாங்க, நேஷனலைஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? தேசியமயமாக்கப்பட்டது. எப்போ அப்படின்னா 1953. நேஷனலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கீழே எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? இந்தியன் ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர் இந்தியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, கவர்மெண்ட் கீழே கொண்டு வந்துடுறாங்க. ஓகேவா? புரியுதா? 1931ல ஜேஆர்டி டாடா என்ன பண்றாரு, மும்பை டு கராச்சி வந்து ஃபர்ஸ்ட் சோலோ பிளைட் ஸ்டார்ட் பண்றாரு. அடுத்தது மும்பை டு திருவனந்தபுரம் ஸ்டார்ட் பண்றாரு. எப்போ அப்படின்னா 1935. 1937ல என்ன பண்றாரு அப்படின்னா மும்பை டு டெல்லி வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்படி இவரோட ஏர்லைன்ஸ், டாடா ஏர்லைன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. பட் 1953ல எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்க, நேஷனலைஸ் பண்ணிடுறாங்க, தேசிய மயமாக்கிடுறாங்க. ஓகேவா? தேசியமயமாக்கப்பட்டது. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கண்ணா. Just a minute, sir. ஓகே. Completed, sir. ரைட், ஓகே. சரிங்க. அதுக்கப்புறம் பிரைவேட்டே வரலையா சார் அப்படின்னா 1981ல வாயுத் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா? 1981ல ஒரு பிரைவேட் கேரியர் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா? பின்னாடி இதையும் என்ன பண்ணிட்டாங்க, இந்தியன் ஏர்லைன்ஸ் கூட மேட்ச் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி. அப்போ வந்து ரெண்டு இருக்கு. சரிங்களா? ஒண்ணு வந்து இன்டர்நேஷனல்ல பாக்குறது தனி, இன்னொன்னு நேஷனல்ல பாக்குறது தனி.
இப்படி ரெண்டு அத்தாரிட்டி வந்து ஸ்டார்டிங்ல இருக்கு சரிங்களா. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம இந்தியாவுல ரெண்டு அத்தாரிட்டி இருக்கு. ஒன்னு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சரிங்களா. இந்திய பன்னாட்டு விமான கழகம் சரிங்களா. விமான நிலைய கழகம், இந்திய பன்னாட்டு விமான நிலைய கழகம் அது ஒண்ணு. அடுத்தது நேஷனல் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி, தேசிய விமான நிலைய கழகம் சரிங்களா. இப்படி ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டு என்ன பண்றாங்க 1995ல மெர்ஜ் பண்றாங்க. 1995ல இந்த 1+2 இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்றாங்க. மெர்ஜ் பண்ணி என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சரிங்களா. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி உனக்கு புதுசா கொண்டு வந்துடுறாங்க சரிங்களா. எப்போ அப்படின்னா 1995ல. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இன்னொன்னு நேஷனல் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி சரிங்களா. இந்த ரெண்டையும் 1995ல மெர்ஜ் பண்ணி என்ன பண்றாங்க ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இந்த ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து ரெண்டு விஷயத்த மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. ஒன்னு சிவில் ஏவியேஷன் ட்ரைனிங் காலேஜ். சிவில் ஏவியேஷன் ட்ரைனிங் காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னா அலகாபாத் சரிங்களா. அலகாபாத்ல இருக்கக்கூடிய சிவில் ஏவியேஷன் ட்ரைனிங் காலேஜை இவங்க மெயின்டைன் பண்றாங்க. அடுத்தது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசர்ச் அட் டெல்லி. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசர்ச் அட் டெல்லி சரிங்களா. இதையும் யார் தான் மேனேஜ் பண்றா, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சரிங்களா. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் மேனேஜ் பண்றாங்க. இப்போ இந்த ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, 1995ல கொண்டு வராங்க. எப்படி சார் ஃபார்ம் பண்ணாங்க, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பிளஸ் நேஷனல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி 1995ல ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க சரிங்களா. இந்திய விமான நிலைய கழகம் சரிங்களா. இவங்க கண்ட்ரோல்ல ரெண்டு விஷயம் இருக்கு. சிவில் ஏவியேஷன் ட்ரைனிங் காலேஜ், சிவில் விமான பயிற்சி கல்லூரி சரிங்களா. சிவில் விமான பயிற்சி கல்லூரி அது எங்க இருக்கு, அலகாபாத்ல இருக்கு. அதுவும் யார் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கண்ட்ரோல்ல இருக்கு. இன்னொன்னு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசர்ச் அட் டெல்லி சரிங்களா. தேசிய விமான ஆராய்ச்சி மற்றும் மேலாண்மை நிறுவனம், தேசிய விமான ஆராய்ச்சி மற்றும் மேலாண்மை நிறுவனம், தேசிய ஆராய்ச்சி மற்றும் மேலாண்மை நிறுவனம் அது எங்க இருக்கு, டெல்லி சரிங்களா. ரைட். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு விஷயத்தையும் யார் தான் மேனேஜ் பண்றா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மேனேஜ் பண்றாங்க. நமக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு, உதான் ஸ்கீம் சரிங்களா. உதான் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த உதான் ஸ்கீம் யாரும் மியூட் பண்ணாம இருக்கீங்க, மியூட் பண்ணிக்கீங்க. ரைட். உதான் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, உதான் ஸ்கீம் சரிங்களா. இந்த உதான் ஸ்கீம் படி என்ன பண்றாங்க அப்படின்னா டு இன்க்ரீஸ் தி ஏர் கனெக்டிவிட்டி, ஏர் அதாவது ஏர் ஃபிளைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஏர் கனெக்டிவிட்டி அதிகம் பண்ணும், ஏர் ரூட்ஸ் வந்து அதிகம் பண்ணும் அப்படிங்கறத இந்த திட்டத்தோட நோக்கம் சரிங்களா. வான்வழி போக்குவரத்தை அதிகரிப்பதற்காக சரிங்களா உதான் திட்டம். இதை அப்படியே நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணியாச்சா? Yes, sir. அடுத்தது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் இன் இந்தியா. கிட்டத்தட்ட 34 ஏர்போர்ட்ஸ் இருக்குங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இந்தியாவில். அதை தாண்டி நிறைய டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ் இருக்கு. பட் அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடியது ஏன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எல்லாத்துக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சில நேம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதாவது மேட்ச் த ஃபாலோயிங்ல இது எங்க இருக்கு அந்த மாதிரி கேட்பாங்க சரிங்களா. ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத் தெலுங்கானா சரிங்களா. கேலிக்கட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கோழிக்கோடு கேரளா. சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மும்பை மகாராஷ்டிரா. கெம்பேகவுடா ஏர்போர்ட் பெங்களூர் சரிங்களா கர்நாடகா. கோவா ஏர்போர்ட் டாபோலிம் சிட்டி கோவா. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால். திருவனந்தபுரம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் திருவனந்தபுரம் கேரளா. லோக்பிரியா கோபிநாத் பர்தோலி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கவுஹாத்தி அஸ்ஸாம் சரிங்களா. இதை அப்படியே நோட் பண்ணிக்கங்க. எந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படிங்கறத கொஸ்டின்ல கேட்பாங்க சரிங்களா. இதுல இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இன்னும் பின்னாடி இன்னொரு ஸ்லைட் இருக்கு அடிஷனலா சரிங்களா. சோ இதை அப்படியே நோட் பண்ணிக்கங்க.
கொஸ்டின் எப்படி கேட்பான் அப்படின்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இருக்கு சரிங்களா. இதெல்லாம் முக்கியமா எதை பேஸ் பண்ணி வரணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா. ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அந்த ஏர்போர்ட்லயோ இல்ல அது ரிலேட்டடா ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஓகேவா. நோட் பண்ணியாச்சா. நோட் பண்ணியாச்சா. No, sir. No, sir. சரி சரி எழுதுங்க எழுதுங்க. ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஹைதராபாத், கேலிகட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கோழிக்கோடு, சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மும்பை, கெம்பேகவுடா ஏர்போர்ட் பெங்களூர், கோவா ஏர்போர்ட் டாபாலிம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கொல்கத்தா, திருவனந்தபுரம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் திருவனந்தபுரம், லோக்பிரியா கோபிநாத் பர்தோலி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கவுஹாத்தி. அது ஸ்டேட்டோட பார்த்து வச்சுக்கோங்க இந்த ஸ்டேட் அப்படின்னு. சரிங்க எழுதியாச்சா. Yes, sir. அடுத்தது சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அகமதாபாத் குஜராத், இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெல்லி, சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அறிஞர் அண்ணா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சரிங்களா. அறிஞர் அண்ணா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஸ்ரீ குரு ராம்தாஸ் ஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அம்ரிஸ்டர் பஞ்சாப், கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், லால் பகதூர் சாஸ்திரி ஏர்போர்ட் இது எங்க இருக்கு அப்படின்னா வாரணாசி உத்தரப்பிரதேஷ், சௌத்ரி சரண் சிங் ஏர்போர்ட் லக்னோ உத்தரப்பிரதேஷ், அம்பேத்கர் ஏர்போர்ட் நாக்பூர் மகாராஷ்டிரா, திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட் திருச்சிராப்பள்ளி அதாவது திருச்சி சரிங்களா. திருச்சி தான் திருச்சிராப்பள்ளின்னு சொல்றோம் சரிங்களா. சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அகமதாபாத் குஜராத், இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெல்லி, சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தமிழ்நாடு, அறிஞர் அண்ணா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு அதுக்கு வேற பேர் இருக்கு சரிங்களா. ஸ்ரீ குரு ராம்தாஸ் ஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அம்ரிஸ்டர் பஞ்சாப், கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கேரளா, கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தமிழ்நாடு, லால் பகதூர் சாஸ்திரி ஏர்போர்ட் வாரணாசி உத்தரப்பிரதேஷ், சௌத்ரி சரண் சிங் ஏர்போர்ட் லக்னோ உத்தரப்பிரதேஷ், அம்பேத்கர் ஏர்போர்ட் நாக்பூர் மகாராஷ்டிரா, திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு.
நோட் பண்ணி வச்சுக்கண்ணா. Just a minute, sir. No, sir. ஓகே ஓகே. Completed, sir. ஓகே சரிங்க. அடுத்தது ஜெய்ப்பூர் ஏர்போர்ட் ராஜஸ்தான், வீர் சவார்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அது எங்க இருக்குன்னா போர்ட் பிளேயர் அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐஸ்லாண்ட்ஸ்ல இருக்கு. சரிங்களா, அந்தமான் நிக்கோபர் தீவுல இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட் எது அப்படின்னா வீர் சவார்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். சரிங்களா, ஸ்ரீநகர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர், மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். சரிங்களா, தமிழ்நாட்டுல மொத்தம் 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. ஆல்ரெடி இங்க 3 பாத்துட்டீங்க, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி பாத்தீங்க, இங்க 1 இருக்கு மதுரை. சரிங்களா, மொத்தம் இந்த 4மே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ். சரிங்களா, இதுவே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ் உள்நாட்டு விமான நிலையங்கள் என்னென்ன அப்படின்னா சென்னை, அதுக்கு பேர் காமராஜர் டொமஸ்டிக் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது சேலம் ஏர்போர்ட், தூத்துக்குடி ஏர்போர்ட். சரிங்களா, சென்னை, சேலம், தூத்துக்குடி. நோட் பண்ணிச்சா? வாய்ஸ் பிரேக் ஆகுது, என்ன கேக்குறீங்கன்னு புரியல. திருப்பி கேளுங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல போடுங்க, நான் ஆன்சர் பண்றேன். டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ் அப்படின்னா என்னங்க சார்? உள்நாட்டு விமான நிலையங்கள், அதாவது இந்தியாக்குள்ள போயிட்டு வர்றதுக்கு. சரிங்களா, அது வந்து அதுல வந்து இன்டர்நேஷனல் ஏர் பஸ்ஸஸ் வந்து அங்க வராது. சரிங்களா, அங்க வரக்கூடிய பிளைட்ஸ் எல்லாமே நம்ம இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய பிளைட்ஸ் மட்டும் தான் வரும். Completed, sir. ரைட், ஓகே. ப்ரீவியஸ் ஸ்லைட்ல 11th பாயிண்ட் என்ன பிரச்சனை? ஆமாங்க, அதாவது சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா அறிஞர் அண்ணா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். சரிங்களா, மோஸ்ட்லி சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு சொல்ல மாட்டாங்க, அறிஞர் அண்ணா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மட்டும் தான் சொல்லுவாங்க. அதனால இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ரைட். அதாவது இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் இன் இந்தியா நம்ம அங்க ஆல்ரெடி பார்த்தது, இங்க எல்லாமே இருக்கும். சரிங்களா, அதை ஒரு கிளான்ஸ் அப்படியே செக் பண்ணிக்கிங்க, எது எது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, கிளாஸ் முடிச்சுட்டு வெரிஃபை பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. Yes, sir. நெக்ஸ்ட் வாட்டர்வேஸ். சரிங்களா, அதாவது நமக்கு வந்து ஒரு 6 வாட்டர்வேஸ் இருக்கு, நீர்வழிகள். சரிங்களா, இந்தியாவுல மொத்தம் 6 நீர்வழிகள் இருக்கு. அதுல NW1 நேஷனல் வாட்டர்வே 1, நேஷனல் வாட்டர்வே 2, நேஷனல் வாட்டர்வே 3 அப்படின்னு சொல்லி 6 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த 6க்கும் நம்ம என்ன பார்க்கணும்னா எங்க இருந்து எங்க வரைக்கும் போகுது, அதே மாதிரி அது என்ன ரிவர்ல இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கணும். அலகாபாத் டு ஹால்டியா அப்படின்னா அது வந்து NH1. சரிங்களா, அது எங்க இருக்கு அப்படின்னா கங்கா ரிவர், கங்கா நதியில வந்து ஓடுது. அதோட கிலோமீட்டர் எவ்வளவு அப்படின்னா 1620 கிலோமீட்டர், 1620 கிலோமீட்டர். சரிங்களா, இதுவே NW2 நேஷனல் வாட்டர்வேஸ் 2 அப்படின்னா சாடியா டு டுப்ரி, இது எங்க இருக்கு அப்படின்னா பிரம்மபுத்திரா ரிவர்ல 891 கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவல் ஆகுது. சரிங்களா, அடுத்தது கொட்டப்புறம் டு கொல்லம், இது வந்து சம்பக்கரா அண்ட்
உதயகமண்டல் கேனல், இது வந்து இந்த ரெண்டுமே வந்து கேனல் சரிங்களா. சம்பக்கராவும் உதயகமண்டலும் கேனல். இந்த அதாவது கால்வாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இது NW3 வந்து இருக்கு சரிங்களா. இதோட லென்த் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 205 கிலோமீட்டர். NW4 வந்து ரெண்டு பிளேசஸ்ல இருக்கு சரிங்களா. அதாவது பர்தாச்சலம் டு ராஜமுந்திரி இது வந்து ஒண்ணு, அடுத்தது வியாசர்பேட் டு விஜயவாடா சரிங்களா. இந்த ரெண்டையும் சேர்ந்துதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா NW4 அப்படின்னு சொல்றோம். இதோட லென்த் எவ்வளவு அப்படின்னா 1095 கிலோமீட்டர். இது எங்க இருக்குன்னா கோதாவரி கிருஷ்ணா ரிவர்ல இது இருக்கு சரிங்களா. NW5 மங்களகிரி டு பாரதீப், அதே மாதிரி டால்ச்சர் டு தாமரா, இது வந்து 623 கிலோமீட்டர். இது எங்க அப்படின்னா மகாநதி பிராமினி ரிவர்ல சரிங்களா, மகாநதி பிராமினி ரிவர். NW6 லாக்கிபூர் டு பான்கா, இது வந்து பாத்தீங்கன்னா 121 கிலோமீட்டர், பாரக் ரிவர் சரிங்களா. இதை அப்படியே நோட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அது இமேஜா காட்டுறேன் எங்க எங்க இருந்து எது வரைக்கும் போகுது. நோட் பண்ணியாச்சா? Just a minute, sir. ஓகே. நோட் பண்ணியாச்சா? Yes, sir. ரைட். இதாங்க நம்ம கிட்ட இருக்கு நேஷனல் வாட்டர்வேஸ் சரிங்களா. NH1 இங்க இருக்கு, NH2 இங்க, NH3 கீழே சரிங்களா, இங்க இருக்கு, NH4 இந்த பிளாக்ல இருக்கிறது, அடுத்தது NH5, இது NH6 சரிங்களா. இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் போலாமா? சார் ப்ரீவியஸ் ஸ்லைடு ஒரு நிமிஷம் போட முடியுமா சார்? ஓகே சார். சரிங்க, அடுத்தது துறைமுகங்கள் சரிங்களா. இந்தியாவில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள், இதை யார் சார் பாத்துக்கிறோம் அப்படின்னா இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி, உள்நாட்டு நீர்வழி கழகம் சரிங்களா, ஆணையம், உள்நாட்டு நீர்வழி ஆணையம் தான் என்ன பண்றாங்க, இந்த போர்ட்ஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிறாங்க. இவங்க இங்க இருக்கக்கூடிய போர்ட் துறைமுகங்களை டோட்டலா வந்து 3 கேட்டகரியா கிளாசிஃபை பண்றாங்க. மேஜர் போர்ட்ஸ், மைனர் போர்ட்ஸ், இன்டர்மீடியேட் போர்ட்ஸ் சரிங்களா. அதாவது மேஜர் போர்ட்ஸ் முக்கிய துறைமுகங்கள்,
பெரிய துறைமுகம், சிறிய துறைமுகம், இடைநிலை துறைமுகம். பெரிய துறைமுகம், சிறிய துறைமுகம், இடைநிலை துறைமுகம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, 3 கேட்டகரியா கிளாசிஃபை பண்றாங்க. ஆல் ஓவர் இந்தியா நமக்கு கிட்டத்தட்ட 250 போர்ட்ஸ் இருக்கு சரிங்களா. 250 துறைமுகங்கள் இருக்கு. அதுல 13 மட்டும்தான் மேஜர் போர்ட்ஸ், ரிமைனிங் எல்லாமே இன்டர்மீடியட் அண்ட் மைனர் போர்ட்ஸ் தான் சரிங்களா. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் போர்ட்ஸ் என்ன அப்படின்னா 13 சரிங்களா. 13 பெரிய துறைமுகங்கள் இந்தியாவில் இருக்கு சரிங்களா. உள்நாட்டு நீர்வழி ஆணையம் இந்தியாவில் உள்ள துறைமுகங்களை 3 வகைகளாக பிரிக்கிறது. அவை பெரிய துறைமுகம், சிறிய துறைமுகம், இடைநிலை துறைமுகம் சரிங்களா. மேஜர், மைனர் அண்ட் இன்டர்மீடியட் போர்ட்ஸ். இந்தியாவில் அரௌண்ட் 250 போர்ட்ஸ் இருக்கு. அதுல 13 மேஜர் போர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு சரிங்களா. இந்தியாவில் மொத்தம் 13 பெரிய துறைமுகங்கள் உள்ளன. அது மட்டும் எழுதினாலே போதுமானது சரிங்களா. அடுத்தது போலாமா? சார் வெயிட் சார். ஓகே. ரைட், ஓகே. இதுதாங்க அங்க இருக்கக்கூடிய மேஜர் போர்ட் சரிங்களா. கொல்கத்தா, பாரதீப், சென்னை, விசாகப்பட்டினம், டுட்டிகோன் அதாவது தூத்துக்குடி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்களா. எண்ணூர், போர்ட் பிளேயர், மும்பை, கண்ட்லா, மர்மகோவா, நியூ மேங்களூர், கொச்சின், ஜவஹர்லால் நேரு. அதுக்கு பேர் நாவா ஷேவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. நாவா ஷேவா அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு போர்ட்டோட இன்னொரு நேம். ஓகேவா? இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய 13 முக்கிய துறைமுகங்கள். இதுல சென்னை, தூத்துக்குடி, எண்ணூர் இந்த 3மே தமிழ்நாட்டுல இருக்கு சரிங்களா. இதுல மும்பை தான் பிஸியஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் நேச்சுரல் போர்ட் சரிங்களா. இயற்கையான துறைமுகங்களை பெருசு எது அப்படின்னா மும்பை. அதே மாதிரி ரொம்ப பிஸியா இருக்கக்கூடியது, பரபரப்பா இருக்கக்கூடியது. அடுத்தது லார்ஜஸ்ட் ஆர்டிபிஷியல் போர்ட் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. நோட்டடா? சார் இங்க நேச்சுரலுக்கும் ஆர்டிபிஷியலுக்கும் என்ன சம்பந்தம்? நேச்சுரல் போர்ட், ஆர்டிபிஷியல் போர்ட் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க. நேச்சுரல் போர்ட் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிளேஸ்லயே வந்து துறைமுகம் அமைக்கிறதுக்கான எல்லா செட்டப்புமே இருக்கும் சரிங்களா. நம்ம நார்மலா வந்து அந்த இடத்துல போட் ஜஸ்ட் ஷிப்ஸ் எல்லாமே கொண்டு வந்து நிறுத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அங்கிருந்து டைரக்டா கண்டெய்னர்ஸ் வந்து இறக்கிக்கலாம். அதுதான் நேச்சுரல் போர்ட் அப்படிங்கிறது. பட் ஆர்டிபிஷியல் போர்ட் அப்படிங்கிறது அந்த செட்டப் இருக்காது சரிங்களா. அதாவது அங்க வந்து ஷிப் எல்லாம் நிறுத்துற மாதிரி ஒரு செட்டப்பே இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷிப் எல்லாம் நிறுத்துறதுக்கு தேவையான இடங்களை வந்து நம்ம தான் வந்து பில்ட் பண்ணணும் சரிங்களா. அதான் ஆர்டிபிஷியல் போர்ட் அப்படின்னு சொல்றது. ஓகே சார், थैंक यू சார். நோட் பண்ணிட்டீங்களா இந்த 13 பிளேஸ்? எஸ் சார். சார் அந்த 13th நவசேவாங்கிறது ஜவஹர்லால் நேரோட இன்னொரு ஆமாங்க, இன்னொரு நேம் கரெக்ட். போர்ட்டோட நேம். ஆமாங்க சரிங்க. லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட், கண்டெய்னர் ஹேண்டில் பண்றதுல எது வந்து பெருசு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு போர்ட் தான் சரிங்களா. நாவசேவா அது எங்க இருக்கு அப்படின்னா மும்பை தான் சரிங்களா. மும்பைல மொத்தம் 2 போர்ட் இருக்கு. ஒண்ணு மும்பை போர்ட்னு சொல்லுவோம், இன்னொன்னு ஜவஹர்லால் நேரு நாவசேவான்னு சொல்றோம் சரிங்களா. கண்ட்லா வந்து குஜராத்ல இருக்கக்கூடிய டைடல் போர்ட், அலைகள்னால உருவாக்கப்பட்டது சரிங்களா. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு. ஃப்ரீ ட்ரேட் ஜோன், இலவச வாணிப மண்டலம் சரிங்களா. அதாவது பொருளாதார மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்லா தான் ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கண்ட்லாவை சரிங்களா. இது வந்து ஃப்ரீ ட்ரேட் ஜோன். நிறைய வந்து வாணிகத்துக்காக இதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டெவலப் பண்ணிருக்காங்க. ட்ரேடுக்காக டெவலப் பண்ண ஒரு போர்ட் தான் கண்ட்லா சரிங்களா. குஜராத்ல இருக்கக்கூடிய கண்ட்லா போர்ட்.
நியூ மேங்களூர் போர்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா கேட்வே ஆஃப் கர்நாடகா, கர்நாடகாவின் நுழைவாயில் அப்படின்னு எது சொல்றோம் அப்படின்னா நியூ மேங்களூர் போர்ட். மும்பை போர்ட் தான் பிஸியஸ்ட் போர்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா, இந்தியாவிலேயே பரபரப்பா இருக்கக்கூடியது எது அப்படின்னா மும்பை. அதாவது கண்ட்லா அப்படிங்கிற போர்ட் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு. சரிங்களா, இது வந்து அலைகள்னால இந்த போர்ட் வந்து நமக்கு ரொம்ப இதா இருக்கும். அது டைடல் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, முக்கியமா இதுல என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரேடுக்கான விஷயங்கள் தான் இங்க அதிகமா இருக்கும். இதை வந்து செஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உருவாக்கப்பட்டதுல முதல் பிளேஸ் ஃபர்ஸ்ட் எது அப்படின்னா கண்ட்லா தான். சரிங்களா, செஸ் உருவாக்குனதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் கண்ட்லா தான். மெயின் விஷயம் என்ன அப்படின்னா ட்ரேடுக்காக தான். சரிங்களா, சோ என்ன எழுதிக்கீங்கன்னா கண்ட்லா குஜராத்ல இருக்கு, ஒரு ஐஃபன் போட்டு செஸ் SCZ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சரிங்களா ஃபார் ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே சார். நெக்ஸ்ட் போலாமா? எழுதியாச்சா? கம்ப்ளீட்டடா? எஸ். இது எல்லாமே மேஜர் போர்ட்ஸ் இருக்கக்கூடியது. சரிங்களா, இதையும் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, எது எது எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவா இருக்கும். சரிங்களா, இது அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இதுல அந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, கல்கத்தா, ஆல்டியா, பாரதீப், விசாகப்பட்டினம், எண்ணூர், சென்னை, தூத்துக்குடி, கொச்சின், நியூ மேங்களூர், மர்மகோவா, மும்பை, இது ஜவஹர்லால் நேரு போர்ட். சரிங்களா, இது மும்பை போர்ட், இது ஜவஹர்லால் நேரு போர்ட், இது கண்ட்லா. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா மேஜர் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா. சரிங்களா, ஓகேவா? ரைட், இதோட நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா, இதோட டிரான்ஸ்போர்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம்? ரயில்வேஸ், ரோட்வேஸ், ஏர்வேஸ், வாட்டர்வேஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ டிரான்ஸ்போர்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா டிரான்ஸ்போர்ட்ல? கொஞ்சம் டேட்டா ஃபேக்சுவல் அதிகமா இருக்கும், வேற வழி இல்லை. சரிங்களா, கொஞ்சம் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது பயோடைவர்சிட்டி. சரிங்களா, இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக் தான். இதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் வரும். சரிங்களா, ஃபேக்ட்ஸ் வந்து ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். பட் இதுல ஃபேக்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். சரிங்களா, எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ஸ்ல தான் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கும் ஜியோகிராஃபில, அதனால கொஞ்சம் பார்த்து தான் ஆகணும். சரியா? பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் காப்பகம். சரிங்களா, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பல்லுயிர் காப்பகம், பயோடைவர்சிட்டிஸ் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா, பல்லுயிர் காப்பகம். பயோடைவர்சிட்டினா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, லிவிங் ஆர்கானிசம் நிறைய இருக்கிறத வந்து ஒரு பிளேஸ்ல வந்து நம்ம என்ன பண்றது, பராமரிக்கிறது. சரிங்களா, நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல என்ன பண்றோம், லிவிங் ஆர்கானிசம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்றோம், சேவ் பண்ணி ப்ரொமோட் பண்றதுக்காக, டெவலப் பண்ணி விடுறதுக்காக நம்ம வந்து பாதுகாக்கிறதா பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்றோம். பல்லுயிர் காப்பகம், நிறைய உயிர்களை வந்து அந்த இடத்துல வச்சு நம்ம என்ன பண்றோம், காப்பாத்துறோம். சரிங்களா, அதான் பல்லுயிர் காப்பகம். சரிங்களா, ரைட். உங்களுக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா பயோடைவர்சிட்டி கீழே எதெல்லாம் வருது அப்படின்னா எல்லாமே இந்த பேர்ட் சானிட்டரிஸ், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜூ, பார்க்கு, சரிங்களா, இந்த பறவைகள் சரணாலயம், விலங்குகள் சரணாலயம். சரிங்களா, விலங்குகள் சரணாலயம், பூங்காக்கள், இது எல்லாமே எது கீழே தான் வருது அப்படின்னா பயோடைவர்சிட்டி கீழே வருது. இந்த இதை தாண்டி நிறைய நான் உள்ள சொல்றேன் உங்களுக்கு, இன்சைட்டோ எக்ஸைட்டோ அப்படின்னு சொல்லி ரெண்டு கேட்டகரி இருக்கும். சரிங்களா, அதுல இந்த டிஷ்யூ கல்ச்சர், சரிங்களா, அந்த ஜீன் பேங்க், இது எல்லாமே என்னதான் அப்படின்னா பயோடைவர்சிட்டியில தான் வருது. ஒரு
இனத்தை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக, சரிங்களா, ஒரு ஸ்பீசிஸை பாதுகாக்கிறதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸும் எதுல வருது அப்படின்னா இந்த பயோடைவர்சிட்டில வருது. இல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. பயோடைவர்சிட்டி வந்து எதெல்லாம் அழியக்கூடியது அப்படின்னு சொல்லி நமக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அதை நம்ம எப்படி பாக்குறோம், சரிங்களா, அதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் என்னென்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பார்க்கணும். சரிங்க, ரைட். பயோடைவர்சிட்டி அப்படின்னா ஒண்ணு இல்ல, வெரைட்டி வித்தின் தி லிவிங் வேர்ல்டு. சரிங்களா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை ஸ்பெசிஃபையா வந்து அதை டெவலப் பண்ணி விடணும். சரிங்களா, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் பிளேசஸ். சரிங்களா, இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா நார்மன் மேயர்ஸ். சரிங்களா, ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது யாரு அப்படின்னா நார்மன் மேயர்ஸ். நார்மன் மேயர். இது வந்து ஒரு ரீஜியன். இந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் நம்ம என்ன பண்ணோம், அதாவது எல்லா ஆர்கானிசம், லிவிங் ஆர்கானிசத்தையும் கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கணும். சரிங்களா, அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாத்துக்குவாங்க. அதான் இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்றாங்க. மொத்தமா இந்தியாவுல 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் தான் இருக்கு. சரிங்களா, இந்தியாவுல இருக்கக்கூடியதே மொத்தமா 4 தான் இருக்கு. அதுல பாருங்க, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டா வந்து ஒரு பிளேஸை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமா 2 கண்டிஷன் இருக்கு. சரிங்களா, ஒண்ணு என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் 0.5% ஆர் 1500 ஸ்பீசிஸ் ஆஃப் வாஸ்குலர் பிளான்ட்ஸ் வந்து அதுல இருக்கணும். சரிங்களா, வாஸ்குலார் தாவரங்கள் அப்படின்னு சொல்லி பாட்னில படிச்சிருக்கீங்களா? இந்த வாஸ்குலார் பிளான்ட்ஸ் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 0.5%ல இருந்து 1500 வரைக்கும் இருக்கணும். கிட்டத்தட்ட 1500 வெரைட்டிஸ், சரிங்களா, இனங்கள் வந்து அங்க இருக்கணும். ஒண்ணு. அடுத்தது லாஸ்ட் அட்லீஸ்ட் 70% ஆஃப் பிரைமரி வெஜிடேஷன், அதோட பேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% அது வந்து அழுகிற மாதிரி இருக்கணும். சரிங்களா, அதோட பேஸ்ல 70% எப்படி இருக்கணும், அழிஞ்சு போற கண்டிஷன்ல இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய பிளேசஸ் தான் என்ன பண்றாங்க, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அங்க என்ன பண்றாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. புரியுதுங்களா? பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னா என்னன்னு சொல்லி புரியுதா? எஸ் சார். ரைட், ஓகே. அதுக்கான கண்டிஷன், அது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா, அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் அப்படியே கிளியரா நோட் பண்ணிக்கிங்க. அதாவது ஹியூமன் பீயிங்னால நமக்கு வந்து ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கறத நோட்டிஃபை பண்ணி என்ன பண்றாங்க, இந்த ஸ்பெஷல் பிளேசஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க. சரிங்களா, அப்படின்னா அழிந்து போகக்கூடிய தாவர இனங்கள் இல்லைன்னா உயிரினங்கள்ல வந்து டெவலப் பண்ற மாதிரிங்களா? அதேதான் கான்செப்ட். எதெல்லாம் அழிஞ்சுக்கிட்டு வருதோ அதை டெவலப் பண்றதே இவங்களோட முக்கியமான வேலை. ஓகேங்க சார். ரைட், நோட் பண்ணியாச்சா? Completed, sir. ரைட். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் பிளஸ் ஸ்ரீலங்கா. சரிங்களா, வெஸ்டர்ன் காட்ஸ் பிளஸ் ஸ்ரீலங்கா ரெண்டும் சேர்ந்து ஒரு பிளேஸ். சரிங்களா, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து ஒண்ணு. அடுத்தது ஈஸ்டர்ன் இமாலயாஸ், கிழக்கு இமயமலைகள். சரிங்களா, கிழக்கு இமயமலைகள் ஒண்ணு, இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா. அடுத்தது ஈஸ்டர்ன் இமாலயாஸ், இந்த கிழக்கு இமயமலைகள். இந்தோ பர்மா ரீஜியன். சரிங்களா, இந்தோ பர்மா ரீஜியன் இங்க தேர்டு. அடுத்தது சுந்தர்லாண்ட்ஸ், இங்க கீழே இந்த நிக்கோபார் ஐஸ்லாண்ட்ல இருக்கிற மாதிரி இந்த கீழே இருக்கக்கூடிய பகுதி. சரிங்களா, இப்படி 4 பிளேசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா. சரிங்களா, வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா, ஈஸ்டர்ன் இமாலயாஸ்,
கிழக்கு இமயமலைகள், இந்தோ பர்மா ரீஜியன், சுந்தர்லாண்ட்ஸ். சரிங்களா? இந்த 4 பிளேசஸ் தான் இந்தியாவுல இருக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட்ஸ். சரிங்களா? பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இங்க கொடுத்துருக்க பாருங்க. இது ஓகேவா? Yes, sir. ரைட். அடுத்தது பாருங்க, பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். இதை எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து நிறைய மெத்தட் வந்து ஃபாலோ பண்றாங்க. முக்கியமா இந்த இன்சைட்டோ ஆன் சைட், அதே மாதிரி எக்ஸைட்டோ ஆஃப் சைட். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்றாங்கன்னா இந்த பயோடைவர்சிட்டி கன்வர்ஷனே வந்து மேனேஜ் பண்றாங்க. சரிங்களா? நீங்க பல்லுயிர் காப்பக பாதுகாப்பு அப்படின்னு எழுதிட்டு பல்வேறு முறைகள் பயன்படுத்தப்படுகிறது, அதில் முக்கியமாக ஒண்ணு இன்சைட்டோ, இன்னொன்னு எக்ஸைட்டோ அப்படின்னு சொல்லி எழுதிக்கிங்க. சார் ஒன்ஸ் அகைன் சொல்லுங்க சார். பல்லுயிர் காப்பகங்களை பாதுகாப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, அதில் முக்கியமானவை இன்சைட்டு எக்ஸைட்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கிங்க. சார் 1 minute previous slide சார். ப்ரீவியஸ் ஸ்லைடுங்களா? இது ஒரே நிமிஷம் இருங்க, இதெல்லாம் முடிச்சிருட்டோம். இது கம்ப்ளீட்டடா? எஸ் சார். நான் நோட் பண்ணிக்கிங்க, ப்ரீவியஸ் ஸ்லைட் கேட்டவங்க சீக்கிரம். Thank you சார். சரிங்க, இந்த இன்சைட்டு எக்ஸைட்டு இந்த என்ன அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம வந்து பாதுகாத்தோம் அப்படின்னா அது வந்து இன்சைட்டு. சரிங்களா? அதாவது ஒண்ணு இல்லைங்க, இடத்த மாத்தாம அதே பிளேசஸ்ல வச்சு பாதுகாக்கிறது இன்சைட்டோ, இடத்த மாத்தி கொண்டு போய் வேற இடத்துல வச்சு பாதுகாக்கிறது எக்ஸைட்டோ. சரிங்களா? இன்சைட்டுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். சரிங்களா? இது எல்லாமே அங்கங்கேயே வந்து அப்படியே பாதுகாக்கிறது. கரெக்டா? வித்தின் தேர் நேச்சுரல் ஹேபிடேட்ஸ் இன் தி ஆர் இன் அ ப்ரொடெக்டட் ஏரியாஸ். சரிங்களா? பாதுகாக்கப்பட்ட பகுதி இல்லைன்னா அவங்களோட இயற்கையான வாழ்விடம், சரிங்களா, வசிப்பிடத்துல பாதுகாக்கிறது இன்சைட்டு. இதுவே வந்து அதை எல்லாத்தையுமே நம்ம தனியா எடுத்துட்டு போய் வேற இடத்துல வச்சு பாதுகாக்கிறோம் அப்படின்னா அது வந்து எக்ஸைட்டு. எக்ஸைட்டுக்கு பாருங்க, பயாலஜிக்கல் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன்ஸ், ஜூஸ், ஜீன் பேங்க்ஸ் ஆஃப் சீட்ஸ், டிஷ்யூ கல்ச்சர், இதெல்லாமே என்ன பண்றோம், வெளியில எடுத்துட்டு போயிட்டு நம்ம பராமரிக்கக்கூடிய விஷயங்கள். அதனால அது என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸைட்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதா? இது உயிரினங்களை அவற்றின் இருப்பிடத்திலேயே பாதுகாப்பது இன்சைட்டு. சரிங்களா? இன்சைட்டுக்கு பக்கத்துல அதே இடத்திலிருந்து, எக்ஸைட்டுக்கு பக்கத்துல பிராக்கெட்ல வேறு இடத்திற்கு மாற்றி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிங்க. இதுவே எக்ஸைட்டு அப்படின்னா உயிரினங்களை தங்களுடைய இயற்கை வாழ்விடங்களுக்கு வெளியில் வைத்து பாதுகாப்பது அப்படின்னு சொல்லி எழுதிக்கிங்க. இந்த இன்சைட்டுக்கு எக்ஸாம்பிள் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், பல்லுயிர் காப்பகங்கள், நேஷனல் பார்க்ஸ், தேசிய பூங்காக்கள், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், வனவிலங்கு சரணாலயங்கள். எக்ஸைட்டுக்கு பொட்டானிக்கல் கார்டன்ஸ், தாவரவியல் தோட்டங்கள், ஜூஸ்,
விலங்கியல் பூங்காக்கள், ஜீன் பேங்க்ஸ் ஆஃப் சீட்ஸ், விதைகளின் ஜீன் வங்கிகள், டிஷ்யூ கல்ச்சர், திசு வளர்ப்பு, இதெல்லாமே எக்ஸைட்டுல வரக்கூடியது. சரிங்களா? எனக்கு புரியல. எல்லாருமே ப்ரீவியஸ் ஸ்லைடு. சார் அத மட்டும் தமிழ்ல ஒரு டைம் சொல்லுங்க சார், அந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சார். பயோஸ்பியர் ரிசர்வாயர்ஸ் அப்படின்னா பல்லுயிர் காப்பகங்கள். பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னா பல்லுயிர் காப்பகங்கள். நேஷனல் பார்க்ஸ் அப்படின்னா தேசிய பூங்காக்கள். நேஷனல் பார்க்ஸ் அப்படின்னா தேசிய பூங்காக்கள். வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அப்படின்னா வனவிலங்கு சரணாலயங்கள். வனவிலங்கு சரணாலயங்கள், பல்லுயிர் காப்பகங்கள், தேசிய பூங்காக்கள், வனவிலங்கு சரணாலயங்கள். பொட்டானிக்கல் கார்டன்ஸ் அப்படின்னா தாவரவியல் தோட்டங்கள். ஜூஸ் அப்படின்னா விலங்கியல் பூங்காக்கள். ஜீன் பேங்க் ஆஃப் சீட்ஸ், விதைகளின் ஜீன் வங்கிகள். டிஷ்யூ கல்ச்சர், திசு வளர்ப்பு. தாவரவியல் தோட்டங்கள், விலங்கியல் பூங்காக்கள், விதைகளின் ஜீன் வங்கிகள், திசு வளர்ப்பு. ஓகேங்களா? ஓகேங்க சார். நெக்ஸ்ட் பாருங்க, IUCN. இது ஒரு ஆர்கனைசேஷன். சரிங்களா? இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். அதாவது இயற்கை பாதுகாப்பிற்கான பன்னாட்டு கழகம். சரிங்களா? பன்னாட்டு கூட்டமைப்பு, இயற்கை பாதுகாப்பிற்கான பன்னாட்டு கூட்டமைப்பு. அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா IUCN, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அழியக்கூடிய தருவாயில இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளையும் கண்டுபிடிச்சு, சரிங்களா? விலங்குகள் மட்டும் இல்ல, எல்லாமே. சரிங்களா? நாட் ஒன்லி அனிமல்ஸ், பேர்ட்ஸ். சரிங்களா? ரெப்டைல்ஸ், ஊர்வன, எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் போட்டு அதை வந்து இதெல்லாம் வந்து அழிய மாதிரி இருக்கு, இதெல்லாம் வந்து நீங்க வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, நோட்டிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதுதான் இவங்களோட ஒர்க், இந்த IUCN-ஓட ஒர்க். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ ஒரு 3 டைப்பா கிளாசிஃபை பண்றாங்க. சரிங்களா? வல்னரபிள் ஸ்பீசிஸ், என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ். சரிங்களா? மொத்தம் 3 டைப்பா கிளாசிஃபை பண்ணி வைக்கிறாங்க. இதை அப்படியே நோட் பண்ணுங்க. IUCN, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அச்சுறுத்தும் வகையில் இல்லைன்னா அழியக்கூடிய வகையில் உள்ள உயிரினங்களை 3 வகையாக வகைப்படுத்துகின்றனர். அழியக்கூடிய வகையில் உள்ள உயிரினங்களை 3 வகையாக வகைப்படுத்துகின்றனர். வல்னரபிள் ஸ்பீசிஸ், பாதிக்கப்படக்கூடிய இனங்கள். பாதிக்கப்படக்கூடிய இனங்கள், இது வந்து பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், இதெல்லாம் டேஞ்சரஸ்ல இருக்கு. சரிங்களா? ஆபத்தான இனங்கள். ஆபத்தான இனங்கள். அடுத்தது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு. மிகவும் ஆபத்தில் உள்ள இனங்கள். ஆபத்தான இனங்கள், மிகவும் ஆபத்தான இனங்கள். சரிங்களா? இப்படி வந்து இவங்க கிளாசிஃபை பண்றாங்க. சரிங்களா? நோட் பண்ணியாச்சா? பாதிக்கப்படக்கூடிய இனங்கள், ஆபத்தான இனங்கள், மிகவும் ஆபத்தான இனங்கள். வல்னரபிள் ஸ்பீசிஸ், என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ். சரிங்களா? இப்படி கிளாசிஃபை பண்ணி கொடுக்கறது யாரு? IUCN. சரிங்களா? இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ரைட். அதாவது இது ஒண்ணு இல்ல, இதை வந்து நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை. இங்க பக்கத்துலயே சும்மா ஐஃபன் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதை தான் நான் வந்து உங்களுக்கு ஸ்லைடை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இங்க இருக்க விஷயத்தை அப்படியே ஃபுல்லா எழுதணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அந்த நான் ஹைலைட் பண்ணிருக்கிறத மட்டும் எழுதிங்கனாலே போதும்.
வல்னரபிள் ஸ்பீசிஸ் அப்படின்னா இது வந்து அழிய போகுது, இதை வந்து நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி டேஞ்சர் ஆயிடுச்சு, இந்த கிரிட்டிக்கல் இந்த இனங்கள் வந்து ஆபத்துல வந்து இருக்கு, இதை வந்து நம்ம காப்பாத்தணும்னு சொல்றதுதான் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். சரிங்களா? அதாவது பாதிக்கப்படக்கூடிய இனங்கள் இவை, இந்தந்த இனங்கள் பாதிக்கப்படும் என கூறுவது அப்படின்னு சொல்லி எழுதிங்க பக்கத்துல. இதுல சில இனங்கள் ஆபத்தான நிலையில் உள்ளவற்றை கண்டறிந்து கூறுவது, அதான் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? ரைட். இதுவே கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்னா கம்பல்சரி, இது எல்லாமே வந்து வெரி ஹை ரிஸ்க்ல இருக்கு. சரிங்களா? அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு உலகத்திலேயே வந்து இந்த ஸ்பீசிஸ்ல 2-3 தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னு, நமக்கு வந்து யானை வந்து நம்ம இந்தியாவில் அதிகமா இருக்கு இல்லையா? இப்போ அவங்க வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்னு யானையை சொல்லணும் அப்படின்னா, யானை வந்து உலகத்திலேயே வந்து நம்ம கிட்ட வெறும் 2 யானை தான் இருக்கு, 3 யானை தான் இருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரப்பதான் அது என்ன சொல்லுவாங்க, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? புரியுதா? என்ன அது வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்னா என்ன லெவல்ல இருக்கும்னு? எஸ் சார். ரைட். அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா IUCN ரெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு விடுவாங்க. சரிங்களா? எதெல்லாம் வந்து இந்த பாதிக்கப்படக்கூடிய நிலைமையில இருக்கோ அது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்றதுக்காக IUCN ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட் பேர் தான் ரெட் லிஸ்ட். சரிங்களா? இது வந்து 1964ல இருந்து ரிலீஸ் பண்றாங்க. இப்போ நம்ம இந்த மேல பார்த்தோம் இல்லையா, இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த ரெட் லிஸ்ட்ல வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரியா? IUCN ரெட் லிஸ்ட் 1964 மட்டும் எழுதிக்கிங்க போதும். ஏன்னா ரெட் லிஸ்ட் அப்படின்னாலே அது வந்து அழியக்கூடிய விஷயங்கள், எந்தெந்த விலங்குகளை அழிஞ்சுக்கிட்டு இருக்கோ அதை பத்தி இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது தான் IUCN ரெட் லிஸ்ட். சரிங்களா? அடுத்து போலாமா? எஸ் சார். ரைட். வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு நிறைய சட்டங்கள் வந்திருக்கு. சரிங்களா? ப்ராஜெக்ட் ஹேங்கோல் அப்படின்னா ஒண்ணு இல்ல, இது வந்து இந்த காஷ்மீர் மான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இதை வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க, ப்ராஜெக்ட் ஹேங்கோல். சரிங்களா? இது எதுக்குன்னா இந்த ஸ்பீசிஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ல இருக்கு, இதை நம்ம டெவலப் பண்ணி கொண்டு வந்தது ப்ராஜெக்ட் ஹேங்கோல். எப்போ அப்படின்னா 1970. சரிங்களா? காஷ்மீர் மான் திட்டம் அப்படின்னு சொல்லி தமிழ் எழுதிக்கிங்க, காஷ்மீர் மான் திட்டம். அடுத்தது ப்ராஜெக்ட் கிர் சிங்கங்கள். சரிங்களா? கிர் சிங்கங்கள் பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் ப்ராஜெக்ட் கிர் 1972. ப்ராஜெக்ட் டைகர் 1973. டைகரை டெவலப் பண்றதுக்காக ப்ராஜெக்ட் டைகர் 1973. ப்ராஜெக்ட் டர்ட்லஸ் ஆமைகள், ஆமை திட்டம் 1975. சரிங்களா? டர்ட்டில்ஸ் எப்ப கொண்டு வந்திருக்காங்க? 1975. 1973 1973க்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட நேஷனல் அனிமல் என்னவா இருந்தது? லயன். ஆஃப்டர் 1973 நம்மளோட நேஷனல் அனிமல் வந்து டைகர். சரிங்களா? தேசிய விலங்கு 1973க்கு முன்னாடி வரைக்கும் சிங்கமா இருந்தது, 73க்கு அப்புறம் புலியா மாத்திட்டாங்க. சரிங்களா? இந்த ப்ராஜெக்ட் டைகர் வந்ததுக்கு அப்புறம். சரியா? இதை அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். அடுத்தது பாருங்க, crocodile breeding scheme 1975. crocodile breeding scheme எப்ப கொண்டு வராங்க அப்படின்னா 1975. முதலைகள் இனவிருத்தி திட்டம். முதலைகள் இனவிருத்தி திட்டம்.
முதலைகள் இனவிருத்தி திட்டம் எப்ப அப்படின்னா 1975. முதலைகள் இனவிருத்தி திட்டம் 1975. அதாவது இந்த மணிப்பூர் வகை மான் சரிங்களா, இது வந்து 1977. 1977 1977. அடுத்தது ப்ராஜெக்ட் ரைனோ 1987. ப்ராஜெக்ட் ரைனோ 1987 சரிங்களா. ப்ராஜெக்ட் ரைனோ எப்ப கொண்டு வராங்க? 1987 சரிங்களா. அதாவது காண்டாமிருகம் திட்டம், காண்டாமிருக திட்டம் சரிங்களா. அடுத்தது ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் 1992. யானைகள் திட்டம் 1992. ப்ராஜெக்ட் எலிஃபென்ட். நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். அடுத்தது பாருங்க ப்ராஜெக்ட் ரெட் பாண்டா 1996. சிவப்பு பாண்டா திட்டம் அப்படின்னு இருக்கீங்க. அதாவது இது வந்து ஒரு கேட் டைப் மேமல் சரிங்களா, பூனை வகையை சார்ந்தது சரிங்களா. அடுத்தது ப்ராஜெக்ட் வல்ச்சர் கழுகு திட்டம் 2006. ப்ராஜெக்ட் ஸ்னோ லெப்பர்ட் பனி சிறுத்தை 2009. நோட் பண்ணியாச்சா? ரைட், மியூட்ல போட்டுக்கங்கம்மா. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயங்கள் இந்த ப்ராஜெக்ட்லாம். ஓகேவா? அடுத்தது இம்பார்ட்டன்ட் சாங்சுட்டரிஸ் அண்ட் நேஷனல் பார்க்ஸ் சரிங்களா. முக்கியமான சரணாலயங்கள் மற்றும் தேசிய பூங்காக்கள். கர்நாடகா சரிங்களா. பந்திப்பூர் எங்க இருக்குன்னா கர்நாடகா. உத்தரகாண்ட் கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட். கிர் தேசிய பூங்கா குஜராத். காசிரங்கா அஸ்ஸாம். கஞ்சன்ஜுங்கா சிக்கிம். நம்தபா அருணாச்சல் பிரதேஷ். பச்மாரி மத்திய பிரதேஷ். சிம்லிபால் துங்கபத்ரா கர்நாடகா சரிங்களா. இது அப்படியே டக்கு நோட் பண்ணிக்கங்க. எந்த சாங்சுரி எங்க இருக்குன்னு நிறைய இருக்கு சரிங்களா. பட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. டோட்டலா இந்தியாவில் எவ்வளவு நேஷனல் பார்க் இருக்கு அப்படின்னா 104 நேஷனல் பார்க்ஸ் இருக்கு சரிங்களா. தேசிய பூங்காக்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 104 தேசிய பூங்காக்கள் இந்தியாவில் இருக்கு சரிங்களா. 104. இந்த சரணாலயங்கள் சாஞ்சுட்டரிஸ் இருக்கு இல்லையா, இது எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னா 566 சரிங்களா. 566 சாஞ்சுட்டரிஸ் இருக்கு. இது எல்லாமே நமக்கு வந்து இந்த மேட்ச் த ஃபாலோயிங்லயோ இல்லைன்னா டைரக்டா கொடுத்துட்டு இது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதனால கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். பந்திப்பூர், கார்பெட், கிர், காசிரங்கா,
ஏண்டா கடா மியூட்ல போடு. கஞ்சன் ஜங்கா நம்தபா பச்சமாரி சிம்லிபால் சுந்தர்பன் துங்கபத்ரா ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கண்ணா. Yes, sir. ரைட், ஓகே, சூப்பர். அடுத்தது பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இது 18 இருக்கு. சரிங்களா? இந்த 18மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரேட் ரான் ஆஃப் கஞ்ச் இது எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு. சரிங்களா? கல்ஃப் ஆஃப் மன்னார் எங்க இருக்குன்னா தமிழ்நாடு, மன்னார் வளைகுடா. இது வந்து ரான் ஆஃப் கஞ்ச். கஞ்ச் பகுதிகள். சரிங்களா? கஞ்ச் பகுதிகள் மன்னார் வளைகுடா, கல்ஃப் ஆஃப் மன்னார், மன்னார் வளைகுடா. சுந்தரபன்ஸ் வெஸ்ட் பெங்கால். கோல்ட் டெசர்ட் குளிர் பாலைவனம் இமாச்சல் பிரதேஷ். சரிங்களா? குளிர் பாலைவனம் கோல்ட் டெசர்ட் இமாச்சல் பிரதேஷ். நந்தா தேவி உத்தரகாண்ட், நந்தா தேவி உத்தரகாண்ட். நீல்கிரி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. மூணுக்கும் காமனான பிளேசஸ்ல இருக்கு. சரிங்களா? பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். கிரேட் ரான் ஆஃப் கஞ்ச், கஞ்ச் பகுதிகள், மன்னார் வளைகுடா, சுந்தரபன்ஸ், கோல்டு டெசர்ட், நந்தா தேவி, நீல்கிரிஸ். சரிங்களா? நோட் பண்ணியாச்சா? சார் தமிழ்நாட்டுல 104 நேஷனல் பார்க் இருக்குங்களா சார்? தமிழ்நாட்டுல இல்லைங்க, இந்தியாவுல. ஓகே சார். இன்னொரு பாயிண்ட் என்னமோ சொன்னீங்க சார். டோட்டல் சாஞ்சுட்டரிஸ் வந்து 566 சரணாலயங்கள், மொத்த சரணாலயங்கள். ஓகே சார். நோட் பண்ணியாச்சா? Yes, sir. ரைட், சூப்பர். அடுத்தது டிஹாங் டிபாங் அருணாச்சல் பிரதேஷ். சரிங்களா? டிஹாங் டிபாங் அருணாச்சல் பிரதேஷ். டிஹாங் டிபாங். அடுத்தது பச்சமாரி மத்திய பிரதேஷ். சேஷாச்சலம் ஹில்ஸ், சேஷாச்சலம் மலைகள், ஆந்திர பிரதேஷ். சிம்லிபால் ஒடிசா. அச்சன்குமார் அமர்கண்டக் அமர்கண்டக். மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர்.
மானஸ் அஸ்ஸாம், கஞ்சன்ஜுங்கா சிக்கிம், நோட் பண்ணியாச்சா? Yes, sir. அடுத்தது அகஸ்திய மலை, அகஸ்திய மலை. கிரேட் நிக்கோபார், நிக்கோபார் தீவுகள் சரிங்களா, இது அந்தமான நிக்கோபார்ல இருக்கக்கூடியது, பெரிய நிக்கோபார். நோக்ரெக் மேகாலயா, நோக்ரெக். டிப்ரு ஷைகோவா அஸ்ஸாம். பன்னா மத்திய பிரதேஷ். இந்த 18மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா, ஸ்டேட்டோட நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அடிக்கடி கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்க, நோட் பண்ணியாச்சா? Yes, sir. பாருங்க பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எங்க எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்த 18மே இதுக்குள்ளதான் இருக்கும் சரிங்களா. இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க. கோல்டு டெசர்ட் எந்த பிளேஸ் சொன்ன? Himachal Pradesh, sir. இமாச்சல் பிரதேஷ், வெரி குட், சூப்பர். கோல்டு டெசர்ட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் சரிங்களா. இங்க இருக்கா 1 போட்டு, இது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். அடுத்தது நந்தாதேவி, நந்தாதேவின்னு சொல்லியிருக்கோம், உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் சரிங்களா, இது வந்து உத்தரகாண்ட் நந்தாதேவி. கஞ்சன்ஜுங்கா சிக்கிம் சரிங்களா. திஹாங் திபாங் Arunachal Pradesh. அருணாச்சல், வெரி குட், அருணாச்சல். மானஸ் Assam. அஸ்ஸாம். நோக்ரெக் Meghalaya. Meghalaya. மேகாலயா. இங்க பாருங்க, இந்த நோக்ரெக் வந்து இந்த ஒரு பிரவுனிஷ் மாதிரி இருக்க கலர்ல இருக்கு. இந்த திப்ரு ஷல்கோவா வந்து எதுல இருக்கு? இந்த பிங்க் கலர்ல இருக்கு சரிங்களா. 5ம் 7ம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த பிங்க் கலர்ல இருக்கு சரிங்களா. திப்ரு ஷோவாக்கு எங்க இருக்கு? அதுவும் அஸ்ஸாம் தான் சரிங்களா. ரைட், அடுத்தது பன்னா மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ், பன்னா மத்திய பிரதேஷ். கஞ்ச், ரான் ஆஃப் கஞ்ச், இது வந்து குஜராத் சரிங்களா, இது வந்து குஜராத். பச்சமாரி அதுவும் மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ். அச்சன் குமார் அமர்கண்டக், அச்சன் குமார் அமர்கண்டக் அதுவும் மத்திய பிரதேஷ் சரிங்களா. இந்த மத்திய பிரதேஷ்க்கும் சத்தீஸ்கருக்கும் பார்டர்ல இருக்கும் சரிங்களா. ரைட், அடுத்தது சுந்தரபன், West Bengal. வெஸ்ட் பெங்கால். ரைட், சிம்லிபால்
ஒடிசா. ஒடிசா. சரிங்களா? சிம்பிளி ஃபார் ஒடிசா. அடுத்தது சேஷாச்சலம். ஆந்திர பிரதேஷ். ஆந்திரா. ரைட், ஓகே. நீல்கிரி தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா மூணுக்கும் சேர்ந்து பிளேசஸ்ல இருக்கக்கூடியதான் இந்த நீல்கிரி ஹில்ஸ். சரிங்களா? பட் மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாடு அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? தமிழ்நாட்டுல மொத்தம் 4 இருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்னு நீல்கிரிஸ், அடுத்தது கல்ஃப் ஆஃப் மன்னார், இன்னொன்னு அகஸ்திய மலை. சரி, 3 இருக்கு. சரிங்களா? நீலகிரி, கல்ஃப் ஆஃப் மன்னார், அகஸ்திய மலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? தமிழ்நாட்டுல தனியா எவ்வளவு இருக்குன்னு தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்குன்னு தனியா கேட்டா. சரிங்களா? மற்றபடி இந்த அகஸ்திய மலை பாத்தீங்கன்னா அதுவும் கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் இன் பிட்வீன்ல இருக்கும். கல்ஃப் ஆஃப் மன்னார் தனியா இருக்கும். சரிங்களா? மன்னார் வளைகுடா. அடுத்தது கிரேட் நிக்கோபார், பெரிய நிக்கோபார், இது தனி. சரிங்களா? பெரிய அந்தமான நிக்கோபார்ல இருக்கும். சரிங்களா? இங்க இருக்கக்கூடியது எல்லாமே அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட்ஸ், அதுல இருக்கக்கூடியது இந்த பெரிய நிக்கோபார். சரிங்களா? இந்த 18மே பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆஃப் இந்தியா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதனாலதான் அங்க சொல்லிட்டு அகைன் நான் மேப்லயும் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? பிளேஸ் பிளஸ் அதோட ஸ்டேட், எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறதையும் கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். ரைட். அடுத்தது டைகர் ரிசர்வ்ஸ். சரிங்களா? புலிகள் காப்பகம். புலிகள் காப்பகம் மொத்தம் இந்தியாவுல 51 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு. சரிங்களா? டோட்டலா இந்தியா இருக்கு. அதுல 5 டைகர் ரிசர்வ்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கு. அப் டு 2020 வரைக்கும் தமிழ்நாட்டுல 4 தான் இருந்தது. 2021ல தான் என்ன பண்ணிட்டாங்க, புதுசா 5வது ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ். இது எப்ப கொண்டு வந்தது அப்படின்னா 2021ல கொண்டு வந்தது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டுல எவ்வளவுதான் இருந்துச்சு, 4 தான் இருந்துச்சு. சரிங்களா? எங்க அப்படின்னா களக்காடு முண்டதுரை டைகர் ரிசர்வ், களக்காடு முண்டதுரை, முண்டாந்துறை, ஆனைமலை டைகர் ரிசர்வ் புலிகள் காப்பகம், ஆனைமலை புலிகள் காப்பகம், முதுமலை புலிகள் காப்பகம், முதுமலை புலிகள் காப்பகம், சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை, ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம். சரிங்களா? இது எல்லாமே டைகர் ரிசர்வ்ஸ். டோட்டலா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 5 டைகர் ரிசர்வ்ஸ். இது 2021ல தான் கொண்டு வந்தாங்க. 2021ல் கொண்டு வரப்பட்ட புலிகள் காப்பகம். சரிங்களா? மொத்தமா இந்தியாவுல 51 இருக்கு. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கண்ணா. சார் 1 minute சார். நோட் பண்ணுங்க. நோட் பண்ணியாச்சா? சரி சார். அடுத்தது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங். சரிங்களா? அதாவது இப்போ ரீசெண்டா இருக்கக்கூடியதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்டும் குளோபல் வார்மிங்கும் இல்லையா? ஆனா யாரும் மியூட்ல போடாம இருக்கீங்க, மியூட்ல போட்டுக்கோங்க. ரைட். அதாவது எதெல்லாம் கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா,
வாட்டர் வேப்பர், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்றோம், கிரீன் ஹவுஸ் கேசஸ் சொல்றோம். சரிங்களா? ரைட். இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள். இதை தாண்டியும் நிறைய இருக்கு. சரிங்களா? ரைட். இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஹீட்டை அப்சர்வ் பண்ணி இது வந்து தனக்குள்ளேயே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. சரிங்களா? இது வந்து ஹீட்டை வந்து அதிகமா ஸ்டோர் பண்ணி வைக்குது. இந்த ஹீட்டை அதிகமா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நம்மளோட எர்த் சர்ஃபேஸ் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப அதிகமா ஹீட் ஆகுது. சரிங்களா? அதனாலதான் நமக்கு என்ன வருது அப்படின்னா இந்த குளோபல் வார்மிங், உலக வெப்பமயமாதல் அப்படிங்கிற பிரச்சனையே வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இந்த உலக வெப்பமயமாதல் ஸ்டார்டிங்க்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் தான். சரிங்களா? கிரீன் ஹவுஸ் கேசஸ். இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸை நம்ம அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண எர்த் சர்ஃபேஸோட டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே போகும். சரிங்களா? இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா வீனஸ், மார்ஸ், சரிங்களா, வெள்ளி, செவ்வாய், சரிங்களா, வெள்ளி, செவ்வாய், இது எல்லாத்துலயுமே என்ன இருக்கு அப்படின்னா இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் அங்கேயுமே இருக்கு. சரிங்களா? இது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட எர்த்தோட சராசரி வெப்பநிலையை இன்க்ரீஸ் பண்ணுது. இட் இன்க்ரீஸ் தி எர்த்ஸ் ஆவரேஜ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். சரிங்களா? நார்மல் டெம்பரேச்சரை விட இது என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுது. சரிங்களா? இது எப்படி அப்படின்னா நிறைய நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயங்கள்லயும், சரிங்களா, நம்ம பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள்ல இதுதான் வெளியே வருது, இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் தான் வெளியே வருது. நம்ம அங்கங்க வேஸ்ட்டை போட்டு எரிக்கிறது, மரத்தை வெட்டுறது, டீஃபாரஸ்டேஷன், சரிங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஈவன் பிரீத்திங், நம்ம பிரீத் பண்றப்ப என்ன வெளியில வருது, கார்பன் டை ஆக்சைடு தானே வெளியே வருது. சோ இந்த மாதிரி என்டையர் ப்ராசஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா கிரீன் ஹவுஸ் கேசஸ் இந்த வேர்ல்டுல ரொம்ப அதிகமா எமிட் ஆயிட்டே இருக்கு. சரிங்களா? இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடியது, ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ்ல இருந்து வரக்கூடியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சிஎஃப்சி வருது இல்லைங்களா, அந்த மாதிரி. சரிங்களா? நிறைய கேசஸ் என்ன ஆகுது அப்படின்னா வெளியில எமிட் பண்ணிட்டே இருக்கும். சோ இதுதான் இந்த குளோபல் வார்மிங்க்கு மெயினான ரீசன். இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்ன பண்ணுது அப்படின்னா எர்த்தோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி விடுது. சரிங்களா? சோ இது இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன சார் நடக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சரிங்களா? நார்மலா இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்ல வந்து சேஞ்சஸ் நடக்குது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பனிப்பாறைகள் நிறைய என்ன ஆகுது, அந்த ஐஸ் கியூப்ஸ், பெரிய பெரிய ஐஸ் கியூப்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, உருகி வாட்டர் வந்து அதிகமாக, வாட்டர் லெவல் வந்து அதிகமாகுது. அப்போ நிறைய பிளேசஸ் என்ன ஆகும், அகைன் லேண்ட் வந்து தண்ணிக்குள்ள மூழ்கிற மாதிரி ஒரு அபாயம் வரும். சரிங்களா? ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து குளோபல் வார்மிங்னால நடக்குது. சரிங்களா? அதுக்கு மெயினான ரீசன் என்ன, இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் தான். சரிங்களா? ரைட். இதை அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. சார் தமிழ்ல சொல்லுங்க சார். சொல்றேம்மா, ஒரே நிமிஷம். வாட்டர் வேப்பர், நீராவி, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு போன்றவை பசுமை வீடு வாயுக்கள் ஆகும். நீராவி, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு ஆகியவை பசுமை வீடு வாயுக்கள் ஆகும். சூரிய குடும்பத்தில் வெள்ளி மற்றும் செவ்வாய் கிரகம், வெள்ளி மற்றும் செவ்வாய் கிரகத்தில் பசுமை வீடு விளைவு காணப்படுகிறது. இல்லைன்னா பசுமை வீடு வாயுக்கள் காணப்படுகிறது எழுதிக்கிங்க. பசுமை வீடு வாயுக்கள் காணப்படுகிறது. ஓகேவா? பசுமை வீடு வாயுக்கள் காணப்படுகிறது எங்க, வீனஸ் அண்ட் மார்ஸ், வெள்ளி மற்றும் செவ்வாய். இந்த பசுமை வீடு வாயுக்களினால் பூமியின் சராசரி வெப்பநிலை உயர்கிறது. அதுவே புவி வெப்பமாதல் என அழைக்கப்படுகிறது. இந்த பசுமை வீட்டு வாயுக்களினால் பூமியின் சராசரி வெப்பநிலை அதிகரிக்கிறது. அது புவி வெப்பமாதல் எனப்படுகிறது.
நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். அடுத்தது கயோட்டோ புரோட்டோகால். சரிங்களா? கயோட்டோ புரோட்டோகால் அதாவது இந்த குளோபல் வார்மிங், கிரீன் ஹவுஸ் கேசஸ், ஓசோன் லேயர் டெப்ளிகேஷன், இது மாதிரி நிறைய விஷயங்களுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய புரோட்டோகால் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இந்த கயோட்டோ புரோட்டோகால் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். கயோட்டோ உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி எழுதிக்கிங்க. கயோட்டோ உடன்படிக்கை இது யார் சார் பண்ணிருக்கா அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். காலநிலை மாற்றத்திற்கான ஐக்கிய நாட்டு கழகம். காலநிலை மாற்றத்திற்கான ஐக்கிய நாட்டு கழகம். சரிங்களா? காலநிலை மாற்றத்திற்கான ஐக்கிய நாட்டு கழகம், அதுதான் என்ன சொல்றோம், கயோட்டோ புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இதுல வந்து எல்லாருமே சைன் பண்ணிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா டு ஃபைட்டிங் தி குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்கை வந்து என்ன பண்றாங்க, கண்ட்ரோல் பண்றதுக்காக. சரிங்களா? இது எப்ப சார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 11th December 1997. இந்த மீட்டிங் எங்க நடந்தது அப்படின்னா கயோட்டோ அப்படிங்கிற பிளேஸ். அது எங்க இருக்குன்னா ஜப்பான். சரிங்களா? இந்த இயர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கயோட்டோ புரோட்டோகால் 1997. சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னா இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து அதோட கான்சென்ட்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணி அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா, அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுதான் இவங்களோட முக்கியமான ஒரு வேலையா இருக்கு. சரிங்களா? இதுல நீங்க என்ன எழுதிக்கீங்க அப்படின்னா கயோட்டோ புரோட்டோகால் வந்து யாரு கொண்டு வரா, எப்ப கொண்டு வராங்க, இது மட்டும் தெரிஞ்சா போதும். எதுக்காக அப்படின்னா டு பிரிவென்ட் தி குளோபல் வார்மிங் அப்படின்னு மட்டும் எழுதிக்கிங்க சிம்பிளா. சரிங்களா? இவ்வளவு பெரிய சென்டென்ஸ் எல்லாம் வேண்டாம். டு பிரிவென்ட் தி குளோபல் வார்மிங். To prevent the global warming. சரிங்க, நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். அடுத்தது ஓசோன் லேயர் டிப்ளிஷன், அதாவது ஓசோன் லேயர், ஓசோன் படலம் சிதைவு. நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிளாசிபிகேஷன் இருக்கு. சரிங்களா? ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், அயனோஸ்பியர், இந்த மாதிரி நிறைய பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதெல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? அதுல இந்த ஓசோன் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு லேயர்ல தான் இருக்கு. சரிங்களா? அதாவது எர்த்ல இருந்து ஆவரேஜா ஒரு 24 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கு. சரிங்களா? ஸ்ட்ராட்டோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கு. எர்த்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ஒரு 24 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த ஓசோன் லேயர் இருக்கு. சரிங்களா? ஓசோன் லேயர் முக்கியமா என்ன சொல்லுவாங்கன்னா O3 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓசோன் என்ன சொல்லுவாங்கன்னா O3 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து ஓசோன் கேசஸ்னால ஆன ஒரு லேயர் தான். இது என்ன பண்ணுது அப்படின்னா சன்லைட்ல இருந்து, சரிங்களா, சன்லைட்ல இருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை நமக்கு என்ன பண்ணுது, ஃபில்டர் பண்ணுது. இதோட ஒர்க்கே என்ன அப்படின்னா இது ஒர்க் அஸ் அ ஃபில்டர். சரிங்களா? சன்லைட்ல இருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை ஃபில்டர் பண்ணி நமக்கு வந்து தேவையானதை மட்டும் தான் கொடுக்குது. அப்படியே டைரக்டா வந்தா நிறைய பிரச்சனை இருக்கும். சரிங்களா? அதாவது விவசாய பொருட்கள், நீர்வாழ் இனங்கள், சரிங்களா, அக்ரிகல்ச்சரல், அக்வாஸ்டிக் எக்கோசிஸ்டம், இது எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா டோட்டலா ஸ்பாயில் ஆயிரும். ஈவன் நமக்கே வந்து நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும். சரிங்களா? ஸ்கின் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். சரிங்களா? எப்போ அப்படின்னா டைரக்டா வந்து உள்ள வந்துச்சு அப்படின்னா. சரிங்களா? டைரக்டா அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்துச்சு அப்படின்னா. பட் அதை என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஓசோன் லேயர் மூலமா அது வந்து என்ன ஆகுது, ஃபில்டர் ஆகுது. சரிங்களா? அதுலயும் நிறைய டைப் இருக்கு, A, B அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இந்த ஓசோன் லேயர் என்ன சார் பிரச்சனை அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி நிறைய யூஸ் பண்ணக்கூடிய
பொருட்கள்னால என்ன வெளியில வருது? குளோரோ புளோரோ கார்பன் CFC எமிட் ஆகுது இல்லையா? இந்த ஃப்ரிட்ஜ் நிறைய விஷயங்கள்னால நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்ல என்ன வெளியே வருது? CFC நிறைய வருது, ஹாலஜன் கேசஸ், சரிங்களா? எல்லாமே வந்து நம்ம எமிட் பண்றோம். இந்த எமிட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னா இந்த O3 போய் பாதிக்குது, சரிங்களா? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா O3 பிளஸ் CFC இது ரியாக்ட் ஆகுதுன்னு வைங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா O2 பிளஸ் O அப்படின்னு பிரிஞ்சது. இது ஆக்சிஜன், இது தனியா ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் தனியா போயிடுது, சரிங்களா? இப்படி பிரியறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்காது, சரிங்களா? நமக்கு O3 இருந்தா மட்டும்தான் ஃபில்ட்ரேஷன் நடக்கும். இப்படி பிரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் நடக்காது. சோ டைரக்டா என்ன ஆயிரும்? அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து டைரக்டா எர்த்துக்கு வந்து ரீச் ஆக ஆரம்பிச்சிரும். அப்படி ரீச் ஆச்சு அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும், சரிங்களா? அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த ஓசோன்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? நிறைய கான்ஃபரன்ஸ் நடக்கும், நிறைய புரோட்டோகால்ஸ் இருக்கு, நிறைய மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு, சரிங்களா? இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்த மாதிரி தான் நீங்க ரன் பண்ணணும், இவ்வளவு விஷயங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எதுக்குன்னா இந்த குளோபல் வார்மிங்கும் இந்த ஓசோன் லேயர் டிப்ளிகேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக மட்டும்தான், சரிங்களா? ரைட், இதை அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. இது வந்து ஓசோன் படலம் என்பது வளிமண்டலத்தில் உள்ள ஸ்ட்ராட்டோஸ்பியர் அடுக்கில் பூமியிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சூரியனிலிருந்து வரும் புற ஊதா கதிர்களை வடிகட்டி பூமிக்கு அனுப்புவதே இதன் முக்கிய பணி. சூரியனிலிருந்து வரும் புற ஊதா கதிர்களை வடிகட்டி பூமிக்கு அனுப்புவதே இதன் முக்கிய பணி. ஆனால் CFC போன்ற குளோரோஃபுளோரோ கார்பன் போன்ற மாசுக்களால் ஓசோன் படலம் சிதைவடைந்து புற ஊதா கதிர்கள் நேரடியாக பூமியை தாக்க தொடங்குகிறது. இதனால் பல உடல் சார்ந்த நோய்களும் விவசாயம் மற்றும் நீர்வாழ் தாவரங்களும் பாதிக்கப்படுகிறது. விவசாயம் மற்றும் நீர்வாழ் மண்டலங்களும் பாதிக்கப்படுகிறது. ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். பாருங்க, அதாவது ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இப்படி ஒரு லேயர் இருக்கு, சரிங்களா? இந்த ஓசோன் லேயர் இருக்கு. அதுலயும் முக்கியமா UVB அப்படிங்கிற கேட்டகரி தான், அல்ட்ரா வயலட் பி ரேஸ், சரிங்களா? ஏ அப்படிங்கிறது ப்ராப்ளம் இல்ல, இந்த பி அப்படிங்கறத தான் கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? வடிகட்டி ஆகணும். அந்த ரேஸ வடிகட்டுறது தான், சரிங்களா? அந்த அல்ட்ரா வயலட் பி ரேஸ வடிகட்டுறது தான் இந்த CFCயோட ஒர்க், சரிங்களா? சரி, CFCயோட ஒர்க் இல்ல, ஓசோனோட ஒர்க், O3யோட ஒர்க், சரிங்களா? ரைட். அடுத்தது மான்ட்ரியல் புரோட்டோகால். இது எந்த வருஷம் சார் போடுறாங்க அப்படின்னா 1983. இது எதுக்காக அப்படின்னா இந்த குளோரோஃபுளோரோ கார்பன் போய் ஓசோன் லேயரை டேமேஜ் பண்ணுது இல்லைங்களா, அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால், மான்ட்ரியல் உடன்படிக்கை, சரிங்களா? மான்ட்ரியல் உடன்படிக்கை குளோரோஃபுளோரோ கார்பனால் ஓசோன் படலம் சிதைவடைவதை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. குளோரோஃபுளோரோ கார்பனால் ஓசோன் படலம் சிதைவடைவதை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது.
1987 எந்த வருஷம் கொண்டு வராங்க அப்படின்னா 1987. சரிங்களா? 1987 நோட் பண்ணியாச்சா? Completed, sir. ரைட். அடுத்தது பாருங்க, இம்பார்ட்டன்ட் என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் IUCN நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், IUCN பார்த்தோம் இல்லையா? அடுத்தது பாருங்க WWF வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர், கிரீன் பீஸ், குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். இது எல்லாமே என்ன அப்படின்னா என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? IUCN ஓட ஹெட் குவார்டர்ஸ் கிளாண்ட். சரிங்களா? அது எங்க இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்து கண்ட்ரில இருக்கு. 1948 அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. WWF எப்ப ஸ்டார்ட் பண்ணது, எங்க இருக்கு அப்படின்னா அதுவும் சுவிட்சர்லாந்து தான். ஸ்டார்ட் பண்ணது 1961. கிரீன் பீஸ் அம்ஸ்டர்டாம் நெதர்லாந்து. சரிங்களா? நெதர்லாந்துல இருக்கு 1971. குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி வாஷிங்டன் USA இருக்கு 1991. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்சஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், லாஸ்டா இருக்கிறது. குருகிராம் இந்தியாவில் இருக்கக்கூடியது 2015. சரிங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எது அப்படின்னா அது வந்து இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்சஸ் 2015 ஸ்டார்ட் பண்ணது. குருகிராம் எங்க இருக்கு அப்படின்னா குருகிராம். சரிங்களா? இதை அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. குருகிராம் எந்த ஸ்டேட்? யாருக்கு தெரியலையா? ஹரியானா. சரிங்களா? ஹரியானா ஸ்டேட் குருகிராம். நோட் பண்ணியாச்சா? சப்தத்தீவே காணோம். தூங்கிட்டீங்களா எல்லாரும்? No, sir. No, sir. எழுதியாச்சா? Yes, sir. Yes, Completed, sir. sir. ரைட். சரிங்க, அடுத்தது பாருங்க, என்விரான்மெண்ட் ரிலேட்டட் இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் அண்ட் கான்ஃபரன்ஸ். சரிங்களா? அதாவது சுற்றுச்சூழல் சம்பந்தமா நடந்த சர்வதேச மாநாடுகள் மற்றும் உடன்படிக்கைகள். சரிங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். UN கான்ஃபரன்ஸ் ஆன் ஹியூமன் என்விரான்மெண்ட், மனித சுற்றுச்சூழலுக்கான ஐக்கிய மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னா ஸ்டாக்ஹோம். சரிங்களா? ஸ்டாக்ஹோம் 1972. அப்படியே 1 by 1 எழுதிருங்க நான் சொல்ல. மனித சுற்றுச்சூழலுக்கான ஐக்கிய மாநாடு, ஐக்கிய நாடுகளின் மாநாடு, ஸ்டாக்ஹோம் 1972. கன்சர்வேஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஓசோன் லேயர், வெய்னா. ஓசோன் லேயர் பாதுகாப்புக்கான மாநாடு, வெய்னா 1985. இந்த தேர்ட் ஒன் ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க. மான்ட்ரியல் புரோட்டோகால் எழுதியிருக்கீங்களா? 1987. சோ இங்க எழுத வேணாம், விட்டுருங்க. Fourth one, Convention on the Transboundary Movement of Hazardous Waste. Conservation on the Transboundary Movement of Hazardous Waste.
தீங்கு விளைவிக்கக்கூடிய கழிவுகளை சுத்திகரிப்பதற்கான வழிமுறைகள். இது எங்க அப்படின்னா பாசல் 1989. எர்த் சம்மிட் புவி உச்சி மாநாடு. இது எதுக்கு அப்படின்னா என்வாயன்மெண்ட் டெவலப்மெண்ட். சரிங்களா, யூஎன் கான்ஃபரன்ஸ் தான் இது. என்வாயன்மெண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக புவி உச்சி மாநாடு ரியோ டி ஜெனீவா 1992. யூஎன் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அதுவும் ரியோ டி ஜெனீரியா 2012. இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, எர்த் சம்மிட் அதே மாதிரி யூஎன் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அடுத்தது நகோயா புரோட்டோகால் ஆன் ஜெனடிக் ரிசோர்சஸ். இது நகோயா 2010ல நடந்தது. நகோயா உடன்படிக்கை மரபியல் வளங்களுக்கான நகோயா உடன்படிக்கை. கன்வென்ஷன் ஆன் பயோலஜிக்கல் டைவர்சிட்டி பல்லுயிர் காப்பக மாநாடு ஹைதராபாத். கன்வென்ஷன் ஆஃப் பயோலஜிக்கல் டைவர்சிட்டி பல்லுயிர் காப்பக பாதுகாப்பு மாநாடு. சரிங்களா, ஹைதராபாத்ல 2012ல நடந்திருக்கு. யூஎன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் காலநிலை மாறுதலுக்கான ஐக்கிய நாடுகள் மாநாடு கிளாஸ்கோ யூகேல அக்டோபர் 2021ல பிளான் பண்ணிருக்காங்க, ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. சரிங்களா, ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ரைட், ஓகே. சரிங்க, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இல்லை அப்படின்னா லெஃப்ட் ஆகிக்கலாம். தேங்க்யூ.